ஓகே சூப்பர் லைஃப் லைஃப் இஸ் சூப்பர் வெல்கம் டு சூப்பர் லைஃப் நம்ம தமிழ் ப்ரிவியூ டியூஸ்டே ப்ரிவியூ திஸ் இஸ் ஹெல்த் அண்ட் வெல்த் ஓகே உங்களுக்கு தெரியும் சூப்பர் லைஃப் என்ன ப்ராமிஸ் பண்ணுதுன்னா ஹெல்த்தியாக இருக்கணும் சேம் டைம் வெல்த்தியாக இருக்கணும் எல்லாருக்கும் முக்கியமானது ஹெல்த் அண்ட் வெல்த் யாரை கேட்டாலும் ஹெல்த் வேணும் வெல்த் வேணும்னு தான் கண்டிப்பாக சொல்லுவாங்க ஐதர் ஒன் இல்லாட்டியும் ரொம்ப கஷ்டம் ஓகே இவர் தான் மிஸ்டர் லைட் டெக்கன் த லைட் டெக்கன் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் சூப்பர் லைஃப் அண்ட் கீழே வந்து மிஸ்டர் பால் நாயர் அண்ட் மிஸ்டர் கி இவங்க 3 பேர் சேர்ந்து தான் சூப்பர் லைஃப் வந்து சரியாக கரெக்டாக வழி நடத்திட்டு போயிருக்காங்க ஓகே சூப்பர் லைஃப் ஆரம்பிச்சது 2017 2017 மேயில் ஆரம்பித்தாங்க ஹெச்கியூ வந்து தமன் மலூரி செராஸில் இருக்குது உலகத்துக்கே சூப்பர் லைஃப் தான் கேரளா உள்ள தான் ஹெச்கியூ உங்களுக்கு தெரியும் மலேசியாவில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னா கண்டிப்பாக டாக்குமெண்டேஷன் ரொம்ப முக்கியம் அதுக்கு பொறுத்தாப்புல ஏஜிஏ லைசன்ஸ் இருக்குது டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன் மெம்பர்ஸ் லைசன்ஸ் இருக்குது அண்ட் ISO 9001 2015 நம்ம கேட்டகரி வச்சுருக்கோம் ஓகே இன்னொன்று நம்ம கம்பெனி ஆரம்பித்து இப்போ தான் 6 வருடம் ஆகுது சொந்த கம்பெனி ஃபேக்ட்ரியே வச்சுருக்கோம் நம்ம தாமான் சுங்காய்லோங் காஜாங்கில் இருக்குது ஃபேக்ட்ரி வந்து 2021 ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபேக்ட்ரி வந்து ஸோ சிறப்பாக போயிட்டு இருக்குது எல்லாமே சூப்பர் லைஃப் ஆரம்பித்து 4 வருடத்தில் 60 நாடுகளுக்கு மேலே எஸ்டாப்ளிஷ் பண்ணிச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 80 நாடுகள் மேலே சிறப்பாக போயிட்டுருக்கு ஏன்னு கேட்டிங்கனாக்கா லீகாலிட்டி எந்த நாட்டில் நம்ம ஜாயின் பண்ணாலும் அந்த நாட்டுக்கு தகுந்த பிரகாரம் லீகாலிட்டி வந்து கம்பெனியை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க புதுசாக ஒரு கம்பெனிக்கு போய் சூப்பர் லைஃப் ஆரம்பித்தாலும் அங்கே உள்ள சட்ட திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த லீகாலிட்டி ஃபார்மேட் எல்லாமே கொடுத்து அங்கே நமக்கு ஆரம்பித்து கொடுத்துருவாங்க ஸோ நம்ம வந்து எந்த தயக்கம் இல்லாமல் உலக ரீதியில் இந்த ப்ரோக்ராம் செய்யலாம் நம்ம அடுத்தது எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த நாட்டு கரன்சிலே நம்ம ஜாயின் பண்ணலாம் சூப்பர் லைஃப்பில் நம்ம ஜாயின் பண்ணலாம் அந்த ஃப்ரீடம் கொடுக்காங்க இன்னொன்று பாயிண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் மெம்பர்ஸ் அவங்க நெட்ஒர்க்குள்ளேயே பாயிண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற ஃபெசிலிட்டியும் நமக்கு கொடுக்குறாங்க இன்னொன்று ப்ராடக்ட் இருக்குன்னு சொன்னேன் நம்ம வந்து ப்ராடக்ட் வாங்கிட்டு போய் டெலிவர் பண்ணுன்ற அவசியமே இல்லை சொந்த லாஜிஸ்டிக் வச்சுருக்காங்க சூப்பர் லைஃப் அவங்களே நேராக அனுப்பிடுவாங்க நம்ம ஒரு மெம்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணால் போதும் அவங்க மெம்பர் ஆகிட்டாங்கன்னா அவங்க ப்ராடக்ட் வந்து கம்பெனி டைரெக்டாக அனுப்பிடுவாங்க லோக்கல்னாக்கா எனி சார்ஜஸ் இல்லை ஓவர்சீஸ்னால் கொஞ்சம் சார்ஜஸ் இருக்கும் டிபெண்ட்ஸ் இந்த மாதிரி கம்பெனிக்கு ஓகே கம்பெனி ஆரம்பித்து 6 வருஷம் ஆச்சுன்னு சொன்னேன் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு அவார்ட் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க உதாரணத்துக்கு 2017 ஸ்டார்ட் அப் கம்பெனி அச்சீவ் அவார்ட் ஆசியான் மாஸ்டர் கிளாஸ் அவார்ட் வாங்கியிருக்காங்க அண்ட் 2018 வந்து ஸ்டீவி அவார்ட் அச்சீவ் பண்ணியிருக்காங்க 2019 வந்து ஆஸ்கர் அவார்ட் அச்சீவ் பண்ணியிருக்காங்க 2020 வந்து எஸ்எம்இ அவார்ட் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வருடம் அச்சீவ் பண்ணுங்க லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னாக்கா கோல்டன் புல் அவார்ட் அச்சீவ் பண்ணியிருக்காங்க இதில் முக்கியமாக சொல்லணுன்னாக்கா BMW அச்சீவ் பண்ண ஒரு அவார்ட் வந்து நம்ம சூப்பர் லைஃப்பும் அச்சீவ் பண்ணியிருக்காங்க இது என்ன காமிக்குதுனாக்கா சூப்பர் லைஃப் BMW கம்பெனி வளர்ச்சி அடைஞ்ச அளவுக்கு நம்மளும் வளர்ந்துட்டு இருக்கோம் BMW எவ்வளோ ஃபேமஸான கம்பெனி எவ்வளோ ஃபேமஸான பிராண்ட் எவ்வளோ உலகத்தில் எத்தனை இடத்துல இருக்குது அந்த லெவலுக்கு நம்மளும் வளர்ந்துட்டு வரோம் இதுதான் காமிக்குது ஓகே 2022 வந்து உலக ரீதியில் ஒரு கோல்ட் போல் எடுத்தாங்க என்னன்னு கேட்டிங்கனாக்கா டைரக்ட் செல்லிங் அசோசியேஷனில் நம்ம சூப்பர் லைஃப் வந்து 4வது ரேங்கிங்கில் இருக்குது 4வது இடத்துல இருக்குது மலேசியாவில் மட்டும் இல்லைங்க உலக ரீதியில் நம்ம சூப்பர் லைஃப் வந்து 4வது இடத்துல இருக்குது அப்போ என்னத்தை காமிக்குதுனாக்கா நம்மளோட வளர்ச்சியை காமிக்குது நீங்கள் உங்களுக்கு தெரியும் மலேசியாவில் எத்தனை கம்பெனி இருக்குது டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன் கம்பெனி இருக்குது நெட்வொர்க் கம்பெனி இருக்குது உலக ரீதியில் எவ்வளோ கம்பெனி இருக்கும் அதுக்கு மத்தியில் நம்மளோட சூப்பர் லைஃப் வந்து 4வது இடத்துல இருக்குனாக்கா ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஓகே நம்மள சொன்ன மாதிரி நம்மளோட ப்ராடக்ட் வந்து எல்லாம் ஸ்டெம் செல் இது வந்து பிளான்ட் பேஸ்ட் ஸ்டெம் செல் ஏன்னா நம்ம இப்போ உள்ள காலகட்டத்துக்கு எல்லாம் வெல்னஸ் தான் தேடி போகிறாங்க எல்லாரும் ஆரோக்கியமாக ஸ்பெஷலி ஆஃப்டர் கோவிட் வந்தோடனே நிறைய பேர்த்துக்கு நிறைய ப்ராப்ளம் உங்களுக்கு தெரியும் ஸோ இது ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்மளோட ஸ்டெம் செல் வந்து வெரி 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 குட் ஓகே ஸ்டெம் செல் தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன விளக்கம் சொல்கிறேன் ஸ்டெம் செல் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட தொப்புள் கொடி செல் நம்ம குழந்தை பிறந்தோடனே அதை வந்து பாடம் பண்ணி
தாயத்துல பொடி பண்ணி தாயத்துல போட்டு வச்சுப்பாங்க. முன்ன காலத்துலலாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அதுதான் ஸ்டெம் செல். நம்மளோட ஸ்டெம் செல். ஏன்னா ஒரு குழந்தை உருவாகுறது வந்து, ஒரே ஒரு செல்ல இருந்து தான் ஒரு உருவமே உருவாகுது. ஒரு குழந்தையே உருவாகி வெளிய வருது. அப்ப அது எப்படியாப்பட்ட பவர்ஃபுல்லான செல்லா இருக்கும் அது. 1 மல்டிப்ளை 2 மல்டிப்ளை அப்படியே மல்டிபிள் பண்ணி தான் எல்லா உறுப்புகளும் உருவாகி ஒரு குழந்தையே உருவாகிது. அப்ப அந்த செல்ல வந்து நம்ம பொடி பண்ணி வச்சிருந்து, நமக்கு எந்த நோய் வந்தாலும், வைத்தியர் வந்து நமக்கு குடுப்பாரு சாப்பிடுறதுக்கு. அப்ப நம்ம சாப்பிடும்போது, அது எந்த மாரி பிரச்சனையா இருந்தாலும் அது தீர்த்துரும். ஏன்னா ஸ்டெம் செல்லுக்கு அவ்ளோ பவர் இருக்குது. இப்போ உள்ள காலகட்டத்துக்கு இந்த இதெல்லாம் பழைய ஸ்டைல், பழைய பேட்டர்ன் சொல்லி எல்லாத்தையும் அழிச்சுட்டாங்க. அழிச்சுட்டு இப்போ வந்து அதே பிளட்ல இருந்து அதே தொப்புள் கொடி செல்ல இருந்து அந்த ரத்தத்த எடுத்து பிளட் பேங்க்ல சேர்த்து வைக்கிறாங்க. பிளட் பேங்க்ல சேர்த்து வச்சு பின்னாடி அந்த குழந்தைக்கு நோய் வந்துருச்சுனாக்கா, இந்த அ இந்த ஸ்டெம் செல் எடுத்து ட்ரீட்மெண்ட் செய்யலான்ட்டு சொல்லி. இது சாதாரண விஷயம் இல்லங்க. சேர்த்து வைக்கிறது ஒரு பக்கம். நீங்க காசு கட்டணும். மந்த்லி காசு கட்டணும், இயர்லி காசு கட்டணும் சேர்த்து வைக்கிறதுக்கு. அப்புறம் ட்ரீட்மென்ட்க்கு வேற நீங்க செலவு பண்ணணும். குறைஞ்சபட்சம் 2,500 வெள்ளியிலிருந்து 1,00,000 1,50,000 வெள்ளி வரைக்கும் நம்ம செலவு பண்ணணும். என்ன மாரி நோயி, எந்த மாரி ஹாஸ்பிட்டல் பொறுத்து அந்த சார்ஜஸ் அவங்க செய்றாங்க. ஸோ, இது வந்து நம்ம ஸ்டெம் செல் சேர்த்து வச்சாலும், ஒரு பக்கெட் நம்ம செலவு பண்ணணும். அது செலவு பண்றதுக்கு நம்ம காசையும் சேர்த்து வச்சுக்கணும். ஓகே. மனிதருக்கு ஏன் நோய் வருது? நோய் வந்தா தானே நம்ம வந்து இந்த மாரி ட்ரீட்மெண்ட்ட தேடி போவோம். நோய் வர்றதுக்கு காரணம் பல காரணம் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு காரணம் வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல். நம்ம லைஃப் ஸ்டைல் மாறுனதுனால எல்லாமே மாறிப்போச்சு. லைஃப் செயினே மாறிப்போச்சு. முன்னெல்லாம் நல்லா ஆரோக்கியமா சாப்பிட்டுட்டு, நல்லா ஆரோக்கியமா இருந்தாங்க. இப்ப பார்த்தீங்கன்னாக்கா, அவசர அவசரமா சாப்பிட்டு, அவசர அவசரமா ஓடி, அவசர அவசரமா அது மட்டும் இல்ல, வேலை செய்ற இடத்துல ஸ்ட்ரெஸ்ஸு, எங்க போனாலும் ஸ்ட்ரெஸ்ஸு. பெரிய ஆளுங்க தான் ஸ்ட்ரெஸ்ன்னு பார்த்தாக்கா, சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் படிக்க கிண்டர் கார்டன் பிள்ளைங்களுக்கே ஸ்ட்ரெஸ் வருது. ஏன்னு கேட்டீங்கன்னா, லைஃப் ஸ்டைல் மாறி போச்சு. உணவு பழக்கம் மாறி போச்சு. முன்ன ஆரோக்கியமா சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்ப ஆரோக்கியமா சாப்பிடுறோமா? கேள்விக்குறியா இருக்கு. சைவர்ன்னு நெனச்சு நம்ம சமைச்சு சாப்பிடுற சைவருங்கலாம் சைவரா இருக்குதா? ஏன்னா, அது வளரும்போதே அதில கெமிக்கல போட்டு, அத போட்டு, இத போட்டு வளர வச்சு, அதத்தான் கொண்டு வந்து குடுக்குறாய்ங்க. அன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு சைவரு வாடி போய் கிடக்குது. வாடி போய் கிடக்குது. அதிலயே ஒரு தண்ணீல முக்கி எடுக்குறாய்ங்க. அது அப்படியே ஃப்ரெஷ்ஷா ஆவுது. அப்படி என்னமோ இப்ப தான் செடியிலேருந்து பிச்சுட்டு வந்த மாரி ஆயிருச்சு. அப்ப எவ்வளோ கெமிக்கல் கலக்குறாங்க. நம்ம அதத்தான் வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிடுறோம். ஸோ எப்படி நமக்கு நோய் வராம இருக்கும்? அது மட்டும் இல்ல, நம்ம சில சில பழக்கங்கள், சிகரெட் குடிக்கிற பழக்கம், தண்ணி குடிக்கிற பழக்கம், அ சிகரெட் குடிக்காதவங்களுக்கு தான் பிரச்சனைன்னு இல்ல. சிகரெட் குடிக்கிறவங்க பக்கத்துல இருந்தாலே பிரச்சனை தான். ஓகே. இதோட சேர்த்து நெறையா டாக்ஸிஸ் இருக்கு. எங்க போனாலும் நம்மள சுத்தி ரேடியேஷன் இருக்குது. என்னென்னமோ வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம பாடிக்கு நோய் வர காரணம் 1, 2 இல்ல. பல காரணம் இருக்கு. இதுலருந்து நம்ம ஓடவே முடியாது. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஆனா, இத தவிர்த்து நம்ம ஆரோக்கியமான சாப்பாடு, ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, நல்ல தூக்கம், நல்ல சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்தோமா, நம்ப நோயிலருந்து கொஞ்சம் கொஞ்சம் விடுபட்டு தப்பிச்சு வரலாம். ஓகே. முன்ன பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி நல்லா ஆரோக்கியமா சாப்பிட்டுட்டு, நல்லா ஆரோக்கியமா இருந்தாங்க. சீக்கு வராது சொல்ல மாட்டோம். 60 வயசு, 70 வயசு வந்ததுக்கு அப்புறம் தான் முதிய நோய் வரும். முதிய நோய். அந்த மாரி நோய்கள் தான் வரும். இல்ல சின்ன சின்ன பூச்சிக்கடி இந்த மாரி. அதுக்காக ட்ரீட்மெண்ட் தான் போவாங்க. அப்போ ஹாஸ்பிட்டல்லாம் பெருசு பெருசா தேவைப்படல. எல்லாம் சின்ன சின்னதா இருந்துச்சு. ஏன்னா, நோயாளிகளே இல்லையே! குறைவா இருக்கும். சில பேர் தான் இருப்பாய்ங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாம் லைஃப் ஸ்டைல தேடி ஓட நமக்கு நோயும் வந்துச்சுன்னோனே, அங்க கிளினிக் ஆரம்பிச்சுருச்சு. டாக்டருங்கள்ல. ஏன்னா, நோய் வர ஆரம்பிச்சுருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நோய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க எல்லாரும் காச கொண்டு போய் செலவு பண்ண அங்க தான் பிசினஸ் ஆயிருச்சு. முன்ன வந்து மருத்துவம் வந்து சேவையா இருந்துச்சு. இப்ப மருத்துவம் வந்து வியாபாரமாச்சு. ஸோ, அப்ப அவங்களும் பார்த்தாங்க ஒரு நல்ல வியாபாரம் சொல்லி, மெடிக்கல் சென்டர்லாம் ஆரம்பிச்சாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் சென்டரா இல்ல. ஹோட்டல் மாரி இருக்குது பார்க்கறதுக்கு. 5 ஸ்டார் ஹோட்டல் எப்படி இருக்கோ, அதுக்கு ஈக்குவலா இருக்குது. ஏன்னா, அங்க தான் பணம் பொழருது இப்ப. நம்ம காசு சேர்த்து வைக்கிறோம். கொண்டு போய் அங்க தான் செலவு பண்றோம். ஏன்னா, நம்ம ஆரோக்கியத்த கவனிக்க மறந்துட்டோம். நம்ம பணத்த தேடி ஓடி பணம் தேவ தான். எல்லாத்துக்கும் தேவை. எத தொட்டாலும் பணம் தான் பாருங்களேன். எத தொட்டாலும் பணம் தான். பணம் இல்லனாக்கா கஷ்டம் தான். அப்ப பணம் முக்கியம். அது தேடி போம்போது நம்ம ஆரோக்கியத்தையும் நம்ம பார்த்துக்கணும். நம்ம ஆரோக்கியத்த பார்த்துக்கிட்டோம்னாக்கா, நம்ம சம்பாரிச்ச காசு நம்மகிட்டயே இருக்கும். நம்ம ஆரோக்கிய பார்க்க தவறிட்டோம்னாக்கா, நம்ம சம்பாரிச்ச காட்டு நம்மகிட்ட இருக்காது. அத புடுங்குறதுக்கு நெறைய பேரு இந்த மாரி 5 ஸ்டார் ஹோட்டல்கள கட்டி வச்சிருக்காங்க. 5 ஸ்டார் ஹோட்டல்ல மெடிக்கல் சென்டர் மாரி கட்டி வச்சிருக்கானுங்க. கட்டி வச்சுக்கிட்டு நம்மகிட்ட காச புடுங்குறானுங்க. நெறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஒரு சின்ன பிரச்சனைன்னு போயி
படத்துல பார்க்குற மாரி தான். எங்க சொந்தக்காரவங்க கால்ல வந்து அவங்களுக்கு வந்து கீறல் பட்டு இன்னும் ஆறல. அங்க போய் மெடிக்கல் சென்டர் போனோனே, "உங்களுக்கு மெடிக்கல் கார்ட் இருக்கான்னு?" கேட்டாங்க. இருக்குன்னு சொன்னோனயே, அந்த செக் பண்ணி, இத செக் பண்ணி ரூ. 6,800 பில் குடுத்துட்டான். ஒண்ணுமே ட்ரீட்மெண்ட்டே எடுக்கல. ரூ. 6,800 பில்லு. அப்புறம் மருந்து பார்த்தீங்கன்னா, அது ரூ. 200. அப்ப பார்த்தீங்கன்னா, செலவு ஒரு ரூ. 200க்குள்ள தான் இருக்கும். ஆனா, அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்ன்னு சொல்லி ரூ. 6,000 புடிங்கிட்டானுங்க. ஏன்னா, நம்மகிட்ட மெடிக்கல் கார்ட் இருக்கு. அவங்க தெரிஞ்சு போச்சு. செலவு பண்ணுவாங்கன்னு. ஸோ, இத தவிர்க்கிறதுக்கு நம்ம ஆல்டர்னேட்டிவ் தேடணும். நம்ம சம்பாரிச்ச காசெல்லாம் நம்ப போய் அவனுங்கள்ட்ட குடுக்கணும்னு அவசியம் இல்ல நம்ப. நீங்க சம்பாரிச்ச காசு ஏன் அடுத்தவங்களுக்கு குடுக்குறீங்க? நீங்க சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்க வேண்டியது தானே! இல்ல உங்களோட பிள்ளைங்கள்ட்ட குடுக்கலாமே! நம்ப ஆரோக்கியமா இருந்தோம்னு வச்சுக்கங்களேன், இந்த மாரி அனாவசிய செலவுலாம் இருக்காது. அ ப ப ப இது நம்ம ஒபாமாவுமே சொல்லியிருக்காரு. இப்ப சொல்லல அவரு. 10 வருஷம் முன்னாடியே சொன்னாரு. என்ன சொன்னாரு? அடுத்த 10 வருஷத்துல வந்து வெல்னஸ் அதாவது ஸ்டெம் செல் வெல்னஸ் தான் உலகத்திலே முதுமையான பிசினஸா இருக்கும். அதாவது பில்லியன் டாலர் பிசினஸா இருக்காரு. அவர் என்ன சொன்னாரு 10 வருஷம் முன்னாடியே பில்லியன் டாலர் பிசினஸா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு வந்து பில்லியன் இல்லைங்க. டிரில்லியன் டாலர் பிசினஸா போய்க்கிட்டு இருக்கு இந்த வெல்னஸ் வந்து. இந்த வெல்னஸ் வந்து டிரில்லியன் டாலர் பிசினஸா போய்க்கிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம சொன்ன மாரி நோய் வராதவங்க ஆளே இல்ல. ஏன்னா சாப்பாட்டு முறை மாறி போச்சு. வாழ்க்கை முறை மாறி போச்சு. எல்லாம் மாறி போனனால நம்ம உடம்பும் மாறி போச்சு. நோய் வந்து சாதாரணமா வந்து உட்காந்துக்குது. அப்ப நம்ம ட்ரீட்மென்ட்க்கு போய் தான் ஆகணும். ஏன்னா நம்ப வாழணும் பாருங்களேன். அ வாழணும். அதுக்காக காச செலவு பண்றதுக்கு தயாரா இருக்கோம் நம்ப. அப்ப வெல்னஸ் தான் டிரில்லியன் டாலர் பிசினஸ். அப்பதான் இது வந்து ஸ்டெம் செல் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லானதுன்றத உணர்ந்து ஏன்னா நம்ப என்ன மாரி நோயின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போனாலும், அவங்க மருந்து குடுப்பாங்க. டாக்டர் இருந்தீங்கன்னா மன்னிச்சுக்கங்க. மருந்து குடுப்பாங்க. அது தற்சமயத்துக்கு தான். அது நிரந்தர தீர்வு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. இப்ப டயபெட்டிஸ் பேஷண்ட் இருக்காங்க. டயபெட்டிஸ் பேஷண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, மருந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. 1ன்னு சாப்பிடுவாங்க. அப்புறம் 2ன்னு சாப்பிடுவாங்க. அப்புறம் 3, 4, 5ன்னு போயிரும். அப்புறம் இன்சுலின் போடுன்னுவாங்க. அப்ப இன்சுலின் போட்டாக்கா கண்ட்ரோலா இருக்குன்னு பார்த்தா கிட்னி கெட்டு போயிரும். அப்புறம் லிவர் பிரச்சனை ஆயிரும். ஏன்னா, ஒண்ணொண்ணா ஆரம்பிச்சுரும். இதுக்கு வந்து நிரந்தர தீர்வே கிடையாது. ஸோ, நிரந்தர தீர்வு வேணும்னாக்கா, மாற்று தான். நேச்சுரலா நம்ம இயற்கைகிட்டயே இருக்கு. இயற்கையிலேருந்து வந்தோம் நம்ப. இயற்கைய தான் தேடி போகணும். நம்ப அத உட்டுட்டு நம்மகிட்ட விஞ்ஞானம் இருக்கு, என்னென்னமோ செஞ்சிடலாம்ன்னு போனோம்னாக்கா, கடைசியில நம்ப இப்படிதான் இருப்போம். ஸோ, அதனால வந்து இந்த ஸ்டெம் செல் இவர் தான் டாக்டர் ஃபர்சூலி. டாக்டர் ஃபர்சூலி நம்ம லைஃப் டேக்கன் கூட இருக்கார்ல, இவரு தான் இத கண்டுபிடிச்சவரு. இது வந்து ஒரு 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 அதிசய ஆப்பிள்னே சொல்லலாம். நார்மல் ஆப்பிள் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வீட்ல வச்சோங்களேன், நம்ம டைனிங் டேபிள் சாப்பாடு மேஜையில வச்சோம்னாக்கா, 2 நாள், 3 நாள் இருக்கும். மேக்ஸிமம் 1 வாரம். 1 வாரம்க்கு அப்புறம் கெட்டு போயிரும் அது. ஏன்னா அதோட தன்மை அப்படிதான். நம்ம வந்து பிரிசர்வேட்டிவ் அதாவது ஐஸ் பெட்டியில வச்சோம்னா, அது கொஞ்ச நாளைக்கு தங்கும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு தங்கும். பட் நார்மலா வீட்ல வச்சோமா, 1 வாரம் தான் மேக்ஸிமம் தாங்கும். கெட்டு போயிரும். பட் இந்த ஆப்பிள் பார்த்தீங்கன்னா, இது வந்து சுவிஸன் மலைகள்ல விளையிற ஆப்பிள். இத கொண்டு வந்து நீங்க வீட்ல வச்சீங்கன்னாக்கா, மொத நாள் எப்படி வைக்கிறீங்களோ, 6 மாதம் கழிச்சு நீங்க பார்க்கும்போதும், அதே மாரி இருக்கும். மொத நாள் எப்படி பார்க்குறீங்களோ, அதே மாரி இருக்கும். 6 மாசம் கழிச்சு ப நீங்க பார்க்கும்போதும். அப்ப இது என்ன இருக்குன்னு அவர் ரிசர்ச் பண்ணும்போது, இதுல வந்து ஆன்டி ஆக்ஸிடா இருக்கு. இந்த ஆன்டி ஆக்ஸிடா வந்து, அந்த பழத்த வந்து அழுகாம, கெடாம பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த பழத்தையே இந்த ஆன்டி ஆக்ஸிடா இருக்கிறது அதாவது என்ன ஸ்டெம் செல் அதில உள்ள ஸ்டெம் செல் தான். இந்த ஸ்டெம் செல் பாதுகாக்குனாக்கா, நம்ப உடம்பையும் அது பாதுகாப்ப வாய்ப்பு இருக்குதே! அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்றதுல 80% 80% வந்து அந்த ஆப்பிள் உள்ள ஸ்டெம் செல் வந்து நம்ம உடம்போட ஸ்டெம் செல் ஒத்துப்போகுது. அப்ப 80% ஒத்துப்போகுதுனாக்கா, எவ்வளோ பெரிய விஷயம். ஆ ஸோ அதனால ரிசர்ச் பண்ணி, அதோட சேர்த்து இந்த ஆப்பிள் வில்லாஸ் பாட்லோபா அந்த ஆப்பிளோட பேரு. இந்த ஆப்பிளோட ஸ்டெம் செல்லோட சேர்த்து பிளாக் கரண்ட், பிளாக்பெர்ரி, ப்ளூபெர்ரி, கிளைசோடன், கேன்டலோப் இந்த 6 விதமான பழங்கள்ல இருந்து அந்த ஸ்டெம் செல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கண்டுபிடிச்சு செஞ்சது தான் இந்த STC30ன்ற ஒரு அற்புதமான பொருளு. இது வந்து ஒரு ஒரு சாதாரண சப்ளிமெண்டரின்னு சொல்லிற முடியாது இது வந்து. நீங்க சப்ளிமெண்டரி சாப்பிட்டீங்கன்னாக்கா, அது நம்மளோட நோய வந்து கொஞ்சம் நோய் வெளிய தெரியாம பார்த்துக்கும். அவ்வளோதான். குணப்படுத்தும்னு கேட்டீங்கன்னா, கட்டையவே கிடையாது. பட் நம்மளோட ஸ்டெம் செல் SC30 சாப்பிட்டீங்கன்னாக்கா, என்ன மாரி நோயா இருந்தாலும் கண்டிப்பா குணமாவ ஹாய் பாசிபிலிட்டி இருக்கு. சான்ஸ் நெறைய இருக்குது. அவங்களுக்கு என்ன மாரி பிரச்சனை இருக்கு? எவ்வளோ காலமா இருக்குது? இந்த SC30 எப்படி சாப்பிடணும்? எப்படி முறையா சாப்பிடணும்? முறை தவறி சாப்பிட்டோமா சரியாவாது பாருங்களேன். எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்கு. அந்த முறையா கரெக்ட்டா அந்த ஃபாலோ பண்ணிட்டு வந்தோமா, கண்டிப்பா எப்படியாப்பட்ட நோயா இருந்தாலும் குணமாவறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது.
இது சாப்பிடுற முறைய நான் சொல்றேன். நாக்கு கீழ கொட்டணும். இது ஏன் நாக்கு கீழ கொட்டணும்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ம நார்மலா சாப்பாடு சாப்பிடும்போது என்ன நடக்கும்னாக்கா, வயித்துக்கு போயி சாப்பாடு செரிமானம் ஆறதுக்கு ஒரு விதமான ஆசிட் கலக்கும். ஒரு விதமான ஆசிட் கலக்கும். நீங்க என்ன மாரி சப்ளிமெண்டரி என்ன சாப்பிட்டாலும் வயித்துக்கு போனதுக்கு அப்புறம் அந்த ஆசிட் கண்டிப்பா கலந்து அதோட தன்மைய குறைச்சிரும். ஸோ, அதனால வந்து இவங்க எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கனாக்கா, நேனோ டெக்னாலஜி பயன்படுத்தி நாக்குக்கு கீழ கொட்ட வேண்டாம். அது மன்னிக்கணும். வயித்துக்கு சாப்பிட வேண்டாம். நாக்கு கீழ கொட்டுற மாரி கண்டுபிடிச்சிருக்காங்க. நாக்கு கீழ கொட்டுனா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்மளோட இது வந்து பவுடர் ஃபார்ம்ல இருக்கும். சின்ன செஷன்ல இருக்கும். பவுடர் ஃபார்ம்ல. நீங்க நாக்கு கீழ கொட்டும்போது, அந்த நாக்குல எச்சில் பட்டோனே, அது அப்படியே கரைஞ்சு, நரம்பு மண்டலம் வழியா சப்லிங்கல் எஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க. நம்மளோட நரம்பு எல்லாமே வந்து ஜாயின் பண்ற இடம் வந்து நாக்கு கீழ. அப்ப நாக்கு கீழ போடும்போது, அது கரைஞ்சு, அந்த நரம்பு வழியா டைரக்ட்டா ரத்தத்துல போய் கலந்துரும். நேரா போய் ரத்தத்துல கலந்துரும். இது வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் போவாது. நம்ம வயித்துக்கு போயி, அங்க ப்ராசஸ் பண்ணி, அது சிறுகுட குடலுக்கு போயி, அங்க வந்து அங்கேருந்து எடுத்து இழுத்து அங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தான் ரத்தத்துக்கு போகணும்னு அவசியம் இல்ல. இது டைரக்ட்டா போறனால, அதோட நன்மை வந்து பலன் வந்து முழுமையா நமக்கு கிடைக்கும். அப்ப முழுமையா கிடைக்கும்போது, ஆ பாருங்க, இது போய் ரத்தம் ஓடுற ஓட்டத்துல, உச்சந்தலையிலருந்து உள்ளங்கால் வரைக்கும் நம்ம ரத்தம் ஓடும் பாருங்களேன். ஓடுற ஓட்டத்துல எங்க என்னென்ன பிரச்சனை இருக்குதோ, அதெல்லாம் தீர்த்துக்கிட்டு வரும். இதுக்கு வந்து நோய் தீர்க்கிற சக்தி கிடையாது. இது என்ன செய்யும்னாக்கா, நம்ம உடம்புல உள்ள செல்லுங்க எல்லாத்தையும் சரியா வச்சுக்கும். இதுக்கு அதுதான் தெரியும். இது வந்து மருந்து தீர்க்கிற நோய் தீர்க்கிற மருந்து கிடையாது. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும். இப்போ ஒரு மூளையில வந்து ஒரு பிரச்சனை வச்சுக்கங்களேன். ஒரு பிரச்சனை. அந்த மூளைக்கு உள்ளக்கு வந்து டிஷ்யூங்க இருக்கு. டிஷ்யூ உள்ளுக்கு வந்து உயிரணுக்கள். அதாவது அ செல்லுங்க இருக்கு. இந்த செல்லுங்க டேமேஜ் ஆவுனனால தான், அந்த நோய் வந்ததுக்கு காரணம். இப்ப இது இந்த நம்மளோட ஸ்டெம் செல் என்ன செய்யும்னாக்கா, ரத்தம் ஓடுதுல மூளைக்கும். மூளைக்கு போம்போது, அங்க பார்க்கும் செல் டேமேஜா இருக்குது. இத ரிப்பேர் பண்ணணும், எல்லாம் செய்யணும்னு சொல்லும். ஸோ, இது வந்து நம்ம உடம்புல 220 டிஃபரண்ட் செல்லுங்க இருக்குது, நம்ம உடம்புல. எல்லாமே இப்படிதான் வேலை செய்யும். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, இது தன்ன தானே உருமாத்திக்கூடிய சக்தி இருக்கு அது. இப்ப வச்சுக்கங்களேன், நான் மொதல்ல சொன்ன மாரி பிரெயின் பிரெயின் போச்சுனாக்கா, அது பிரெயின் செல்லா மாறிரும். மூளை செல்லா மாறிரும். அதே கண்ணுக்கு போச்சுனாக்கா, கண் செல்லா மாறிரும். அதே எலும்புக்கு போச்சுனாக்கா, ரத்தம் மூலியமா தான் எலும்பு போகும். எலும்பு போச்சுன்னா, அங்க எலும்பு செல்லா மாறிரும். தோலுக்கு போச்சுன்னா, தோல் செல்லா மாறிரும். இது எங்க போகுதோ, அந்த செல்லா மாறக்கூடிய தன்மை உள்ளது இந்த ஸ்டெம் செல். இது எப்படி வேலை செய்யும்ன்னு கேட்டீங்கன்னாக்கா, நான் மொதல்ல சொன்ன மாரி, மூளையில ஒரு டேமேஜ் ஆயிருச்சு. அப்ப அங்க போய் என்ன செய்யும்னாக்கா, ரீஜுவனேட் ஏஜிங் செல். அதாவது ஏஜிங் செல்னா வயதாகிட்டு இருக்குல்ல, அந்த செல்லுங்கள் எல்லாத்தையும் சீக்கிரமா வயதாக விடாது. இளமையா ஆக்கிரும் மறுபடியும். ஏன்னாக்கா, இந்த இந்த ஆப்பிள் ஸ்டெம் செல்லுக்கு அவ்ளோ பவர் இருக்குது. நான் மொதல்ல சொன்ன மாரி, நீங்க வந்து ஆப்பிள் வீட்ல வச்சீங்கன்னா, 6 மாசம் எப்படி கெடாம இருக்கு? ஏன்னாக்கா, அந்த செல்ல வந்து டேமேஜ் ஆவாம அதுக்கு பாதுகாப்புது. அதே மாரி நம்பளோட மூளையில உள்ள செல்ல வந்து வயதாகாம, டேமேஜ் ஆவாம பாதுகாக்கும். அப்ப பாதுகாக்கும்போது, அந்த உறுப்புகள்லாம் அந்த செல்லுங்கள்லாம் சரியாயி, அது கரெக்ட்டா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்புறம் பூஸ்ட் ஆப் வீக் செல். வீக்கா இருக்குல்ல, ஏன் வீக் ஆவுது? நம்ப வந்து சரியான சாப்பாடு, சரியான தூக்கம் இல்ல, சரியான எக்சர்சைஸ் இல்ல. அதுக்கு அதோட சேர்த்து மத்த மத்த பழக்கங்கள் நான் மொதல்ல சொன்னேன். அந்த மாரி பழக்கம் உள்ளப்ப, நம்ப மட்டும் சோர்வடைய மாட்டோம். நம்ப உடம்பு மட்டும் ஆவாது. உள்ளுக்குள்ள செல்லுங்களும் அந்த மாரி டேமேஜ் ஆயிரும். அப்ப அந்த மாரி வீக் ஆவுற செல்லுங்க எல்லாத்தையும் பூஸ்ட் அப் பண்ணும். பூஸ்ட் அப் பண்ணி நல்லா வேலை செய்ய வைக்கும். அப்ப ரீஸ்டார் சிக் செல். சிக் செல்னா டேமேஜ் ஆன செல். நம்ப கெமிக்கல் ஏதாவது நம்ப ஃபுட் பாய்சன் ஏதாவது நமக்கு உடம்புக்கு உபயோகம் இல்லாத, அதாவது சரியில்லாதது சாப்பிட்டோம்னாக்கா, அது போய் செல்ல பாதிக்கும். அப்ப பாதிக்கும்போது, அது சிக் ஆயிரும், வீக் ஆயிரும். நமக்கு எப்படி சீக்கு வருதோ, நம்ம செல்லுக்கு சீக் ஆயிரும். அப்ப சீக்கு எல்லாத்தையும் சீக் இல்லாம ஆக்கும் இந்த ஸ்டெம் செல்லு. அப்புறம் ரிப்ளேஸ் டெட் செல். டெட் செல்லுன்றது நம்ம தவிர்க்கவே முடியாது. பல மில்லியனுங்க செல் வந்து நம்ம உடம்புல இறந்து, புது செல்லுங்க உருவாகும். அப்ப பெரிய டெட் செல் உருவாகுறத அது வெளியாக்கிரும். அந்த டெட் செல் எல்லாத்தையும் வெளியாக்கிட்டு, புதுசா வர செல்லுங்க எல்லாத்தையும் வந்து புது செல்லா உருவாக்கும். எப்படி உருவாக்கும்? அதுக்கு தான் பவர் இருக்குல்ல. எங்க போனாலும் எந்த செல்லா மாறக்கூடிய தன்மை இருக்குல்ல. அது மாறி அத ரிப்ளேஸ் பண்ணி அந்த வேலைய செய்யும். ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் இந்த மாரி வேலை நடந்துட்டு இருக்கும்போது, எல்லா எல்லா செல்லுங்களும் நல்லா இருந்துச்சு வச்சுக்கங்களேன், எல்லா டிஷ்யூ நல்லா இருக்கும். எல்லா டிஷ்யூ நல்லா இருந்துச்சுன்னா, அந்த ஆர்கன் அது வேலைய வந்து அழகா செஞ்சுட்டு இருக்கும்.
நீங்க என்ன சாப்பாடு குடுத்தாலும், அதுக்குன்னு கண்டது சாப்பிடக்கூடாது. நல்ல சாப்பாடா குடுக்கணும். கரெக்ட்டா டைஜஸ்ட் பண்ணி அந்த நியூட்ரிஷன் அனுப்பும்போது, கரெக்ட்டா எல்லா செல்லும் நல்லா இருக்கும்போது, அந்த ஓர்கன் நல்லா இருக்கும். ஓர்கன் நல்லா இருந்துச்சுன்னா, அதோட வேலைய கரெக்ட்டா செய்யும். அந்த வேலைக்கு சரியா செய்யும்போது, ஒவ்வொரு செல்லுங்களும் பழையபடி நம்ப சீக்கு வந்ததுக்கப்புறம் இருக்கிறத விட, சீக்கு இல்லாதம்போது எப்படி இருந்தோம், எப்படி வேலை செஞ்சுச்சு. அந்த மாரி பழையபடி வந்துரும். ஆனா எல்லா ஓர்கனுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் இருக்கு. சில ஓர்கன் வந்து 1 மாசத்திலேயே சரியாயிரும். சில ஓர்கன் வந்து 2 மாசத்துலருந்து 3 மாசம் தேவைப்படும். சில ஓர்கனுக்கு வந்து 4 மாசம் தேவைப்படும். சில ஓர்கன் வந்து 6 மாசம் தேவைப்படும் பாருங்க. அது வந்து பொறுத்து இருக்கு. என்ன சீக்கு, என்ன மாரி டேமேஜ் இருக்குன்ட்டு. அந்த மாரி எல்லாமே சரியா வந்துச்சுன்னா, நம்ப சரியாயிருவோம். நம்ப ஆரோக்கியமா இருப்போம். அதாவது இளமையா இருப்போம். முதுமை வந்தா கூட இளமையா, யங்கா இருக்க நெறைய பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே. நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, 130 அதுக்கு மேற்பட்ட சீக்கிங்களே குணப்படுத்தும்ன்ற ப்ரூஃப் ஆயிருக்குது இப்ப. அ எ ஹெச்ஐவி பேஷண்ட்க்கு வந்து மருந்தே இல்லன்னு சொல்லுவாங்க. பட் சூப்பர் லைஃப்ல வந்து எஸ்சிசி-30 சாப்பிட்டு ஹெச்ஐவி பேஷண்டே பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்ல, கேன்சர் 4வது ஸ்டேஜ் கேன்சர் டாக்டர் கைவிட்ட கேஸ்லாம் நெறையா, இதுக்கு மேல ஒண்ணும் செய்ய முடியாதுப்பா, உனக்கு முடிஞ்சுச்சு, தேதி குறிச்சுருவாங்க அப்படின்னு சொன்ன கேஸ் நெறையா, எஸ்சிசி-30 பிளஸ் மத்த ப்ராடக்ட் சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமா இருக்காங்க இப்ப. இப்ப ஆரோக்கியமா இருக்காங்க. ஸோ இதுதான் எஸ்சிசி-30யோட பவர். இவரு பார்த்தீங்கன்னாக்கா, இவருக்கு வந்து கட்டி. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து ஒரு விதமான கேன்சர் தான் இதுவும் வந்து. இது என்ன செய்யுதுனாக்கா, அந்த டெட் செல்லுங்கலாம் வெளியாவாம, அது எல்லாத்தையும் ஒரே இடத்துல குமிச்சுக்கிட்டு, அது நல்ல செல், கெட்ட செல் இருக்கு பாருங்களேன். கெட்ட செல் எல்லாம் அப்படி வெளிய வரதுனால தான் இந்த மாரி கட்டி வருது. இப்ப நம்ம எஸ்சி-30 என்ன செய்யும்? இந்த டெட் செல் எல்லாத்தையும் வெளியாக்கும். இன்னைக்கு சாப்பிட்டு நாளைக்கே நல்லா ஆயிராது. கொஞ்சம் கொஞ்சமா வெளியாக்கும். வெளியாக்கிட்டு அது அப்படியே நல்லா ஆகும். ஸோ இந்த மாரி இவருக்கு வந்து 7 நாள்ல எவ்வளோ மாற்றம் பாருங்க. ஓகே. இவங்களுக்கு வந்து கால் நடக்க முடியாது. கால் நடக்க முடியாது. சயாட்டிக்கான்னு ஒரு ப்ராப்ளம். நரம்பு சம்பந்த ப்ராப்ளம் பாருங்களேன். ஸோ நம்ம எஸ்சிசி-30 பிளஸ் இன்னொரு ப்ராடக்ட் சாப்பிட்டுட்டு இப்ப நல்லா இருக்காங்க. ஓகே. இதுதான் இனிப்பு நீரு, ரத்த கொதிப்பு உள்ளவங்களுக்கு வந்து புண்ணு, காயம் எது பட்டுருச்சுனாக்கா, சாதாரணமா ரொம்ப கஷ்டம். சில சமயம் ஆறவே ஆறாது. நீங்க பார்த்திருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் நம்ம எஸ்சி-30 சாப்பிட்டீங்கனாக்கா, நெறைய மாற்றம் ஏற்படும். நெறையா மாற்றம் ஏற்படும். பாருங்க, அவருக்கு எப்படி இருந்த புண்ணு ஆறாம எத்தன வாரம்? 3 வாரம். 3 வாரம் சாப்பிட்டோனே எவ்வளோ வித்தியாசம் பாருங்களேன். அ இந்த மாரி நெறைய பேத்துக்கு நெறைய மாற்றம் இருக்கு. இந்த குழந்தைக்கு வந்து தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. தோலு அன்ஈஸியாவே இருக்கும். இந்த சொரிஞ்சுக்கிட்டு, இது பண்ணிக்கிட்டு அப்படியே அன்ஈஸியாவே இருக்கும். பட் நம்ம எஸ்சி-30 சாப்பிட்டு இப்ப ரொம்ப நல்லா ஆரோக்கியமா இருக்குது. சிறப்பா இருக்கு பாருங்க. இவருக்கு வந்து இனிப்பு நீரு. இனிப்பு நீர் வந்து மருந்து சாப்பிட்டு குணமாச்சுன்னு யாராவது சொல்ல சொல்லுங்க. ஹாஸ்பிட்டல் மருந்து சாப்பிட்டு குணமாச்சுன்னு. ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதாவது ஆயுர்வேதிக் மருந்து இந்த மாரி நேச்சுரல் மருந்து சாப்பிட்டு கண்ட்ரோல்ல வரவங்க அந்த மாரி இருக்குது. பட் நம்மளோட எஸ்சி-30 சாப்பிட்டு பாருங்க. அ 63 வயசு அவருக்கு. 10 வருஷமா சஃபர் பண்ணாரு. 14க்கு மேல இருந்துச்சு அவரோட சுகர் லெவல் வந்து. நம்மள எஸ்சி-30 சாப்பிட்டு எவ்வளோ 2டே மாசத்துல 2டே மாசம் தான் முறையா கரெக்ட்டா சாப்பிட்டுட்டு வந்தாரு. பாருங்க 14ல இருந்தது 2 5.2க்கு வந்துருச்சு. ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க டயபெட்டிஸ். ஸோ அவரு தான் பாருங்க கேன்சரு. இவருக்கு தான் கேன்சரு. குணமே ஆக்க முடியாதுன்ட்டாங்க. குணமே ஆக்க முடியாதுன்ட்டாங்க. பட் நம்ம எஸ்சி-30 இப்ப சாப்பிட்டு குணமாயிருக்காரு. பாருங்க அவருக்கு எப்படி இருந்தது, எப்படி மாறிடுச்சுன்னு சொல்லுங்க. இந்த மாரி நெறைய பேத்துக்கு நெறையா இது இருக்கு. இவங்களுக்கு வந்து லங்ஸ் ப்ராப்ளம். லங்ஸ் ப்ராப்ளம் லங்ஸ்ல உள்ளுக்கு டேமேஜ். அது சொன்ன மாரி செல்லுங்கள் தான் டேமேஜ். டிஷ்யூ டேமேஜா இருக்கு. லங்ஸோட வேலை என்ன? ஆக்ஸிஜன் வெளிய இருக்கிற காத்த உள்ளுக்கு பம்ப் பண்ணி இழுத்து, ஆக்ஸிஜன பிரிச்சு ரத்தத்துல அனுப்பணும். அதான் வேலை. இப்போ காத்தையும் இழுக்க முடியல. அத பிரிச்சு ஆக்ஸிஜனையும் ரத்தத்துக்கு அனுப்ப முடியலன்னா, நம்ம மூச்சு விட முடியாம இறந்துருவோம். இவங்க வந்து ஆக்ஸிஜன் சப்ளை இல்லாம இருக்கவே முடியாது இவங்களால. ஆக்ஸிஜன் சப்ளை இல்லாம இருக்கவே முடியாது. பட் எஸ்சி-30 சாப்பிட்டு கண்ட்ரோலா கரெக்ட்டா முறையா சாப்பிட்டுட்டு வந்தாங்க. இப்ப பாருங்க ஆக்ஸிஜன் தேவையில்ல. ஆளு பாருங்க எப்படி ஞோஞ்சா மாரி இருந்தவங்க, முகம் பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்ப பாருங்க. அவங்க சாப்பிட்டது வந்து லங்ஸ் ப்ராப்ளம். ஆக்ஸிஜன் எடுக்க முடியலன்னு சொல்லி தான் சாப்பிட்டாங்க. அவங்க முகமே பாருங்க எவ்வளோ தேஜஸா இருக்குன்னு. ஸோ இதுதான் நம்ம ஒரு ஒரு ப்ராப்ளம்க்காக சாப்பிடுவோம். நம்ம உடம்புல உள்ள எல்லா ப்ராப்ளமும் சரியாகும். இதுதான் எஸ்சி-30யோட ஒரு வண்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். இவங்களுக்கு வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை. ஸ்ட்ரோக் இவங்களுக்கு. அடுத்தவங்கள உதவி உதவி இல்லாம எதுவுமே செய்ய முடியாது.
கை கால்லாம் அசைக்கவும் முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது. அடுத்தவங்க தான் டிபெண்ட் பண்ணியிருக்கணும். தொடர்ச்சியா நம்மளோட SC30 சாப்பிட்டாங்க. எப்படி இருந்தவனா இப்படி ஆயிட்டேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி. எவ்வளோ ஆரோக்கியமா இருக்காங்க பாருங்க. பார்த்தாலே தெரியுது. உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். இந்த மாரி நெறைய பேரு நம்மளோட ப்ராடக்ட் சாப்பிட்டு நெறையா பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. நம்மகிட்ட வந்து SC30 மட்டும் இல்ல, SCC பிளாஸ், SIC, SNC இந்த ப்ராடக்ட் 4 ப்ராடக்ட் இருக்கு. SCC பிளாஸ் வந்து குடல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு, குடல் கேன்சர் கூட குணமாயிரும். SIC வந்து சூப்பர் இம்யூன் சிஸ்டம். இம்யூன் ரொம்ப லோவா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ உள்ள காலகட்டத்துக்கு எல்லாரும் இத சாப்பிடுறோம். ஏன்னாக்கா கோவிட் வருதுன்றாங்க, இல்லன்றாங்க, கோவிட் வந்துருச்சுன்றாங்க. நம்ப இம்யூன் சிஸ்டம் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம எத கண்டும் பயப்பட தேவையில்ல. ஏன்னா, இம்யூன் சிஸ்டம் வீக்கா இருந்துச்சுன்னா தான், வெளிய உள்ள நோய் வந்து கிருமிகள் வந்து நம்ம உடம்ப வந்து அட்டாக் பண்ண முடியும். நம்ப உடம்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இம்யூன் சிஸ்டம் பில்ட் பண்ணி ஸ்ட்ராங்கா இருந்தோம்னாக்கா, எந்த நோயும் நம்மள அட்டாக் பண்ண முடியாது. ஓகே. அதோட எஸ்என்சி வந்து சூப்பர் நியூரான் கேர். இது வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு ரொம்ப 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 அற்புதமானது. நரம்பு மட்டும் இல்ல, கண் பார்வை, மூளை சம்பந்தப்பட்ட நோய், அதாவது நியூரான் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப அற்புதமானது. அ ஆப்பிரிக்காவுல டாக்டரே சஜெஸ்ட் பண்றாங்க. ஏன்னா ஸ்டெம் செல் சாப்பிட சொல்லி. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது. மருந்து குடுத்தோம்னாக்கா இதுக்கு நிரந்தர தீர்வு கிடையாது. அவங்க மருந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா, மருந்து சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கணும். கடைசி வர சாப்பிட்டுட்டே தான் இருக்கணும். இன்னொன்னு, இது வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே போகும். அந்த நோயோட தன்மை வந்து இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே போகும். அப்ப அதுக்கு மாற்று தான் இந்த மாரி ஸ்டெம் செல். நம்மளோட SC30யும் அவங்க சஜெஸ்ட் பண்றாங்க. நீங்க SC30 சாப்பிடுங்க. ஆப்பரேஷன் தேவையில்ல. ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க, ரொம்ப நாள் சாப்பிடணுமா? எவ்வளோ செலவாகும்? அ இது ரொம்ப விலையா? அப்படி இப்படின்னு கேட்பாங்க. நம்ம ஒரு பிரச்சனை வந்துட்டு ஆப்பரேஷன் போனோம்னாக்கா தெரியும். எடுத்தோனே சொல்லுவானுங்க. ஓகே 30,000 கட்டு, 40,000 கட்டுன்னு. மொத்த செலவு எவ்வளோன்னு கேட்டாக்கா 80,000, 90,000, 1,00,000 அதுக்கு மேலயும் போகும். டிபெண்ட்ஸ் என்ன மாரி சிக்குன்னு. அவ்வளோ காசு செலவு பண்றதுக்கு பதிலா, நம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயத்த நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம். சம்பாரிச்ச காச அங்க போய் கொண்டு போய் குடுக்காம, எவன்கிட்டயும் குடுக்காம, நம்ம சம்பாரிச்ச காச நம்பளே சாப்பிட்டுட்டு, நம்பளே ஆரோக்கியமா இருக்கலாம். கடைசி வரை கூட சந்தோஷமா இருக்கலாம். நடந்துக்கிட்டு, ஓடிக்கிட்டு, விளையாண்டுக்கிட்டு, உலகத்த சுத்தி பார்த்துக்கிட்டு, இது முக்கியமா? இல்ல இப்ப சேர்த்து வச்சுக்கிட்டு, ஒரு 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 வயது வந்தோனே ஹாஸ்பிட்டல் போய் குடுத்து படுத்த படுக்கையா இருக்கிறது முக்கியமா? நம்பளே நம்மள கேள்வி கேட்டுக்க வேண்டியது தான். ஏன்னா, டாக்டரே சஜெஸ்ட் பண்றாங்க. ஸ்டெம் செல் இஸ் த பெஸ்ட் மெடிசின். ஆல்டர்னேட்டிவ் மெடிசின், ஹாஸ்பிட்டல் மெடிசினோட. ஓகே. இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து ஜப்பனீஸ் MSI இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து $1,000,000 4 மில்லியன் ரிங்கெட் மெஷா குடுக்குறாங்க. அதாவது ப்ராடக்ட் லைபிலிட்டி இன்சூரன்ஸ். நம்ம ப்ராடக்ட் யாரும் எதுவும் சாப்பிட்டுட்டு, உங்களுக்கு எதுவும் உபாதைகள், எதுவும் நோய் வந்துச்சுனாக்கா, நீங்க வந்து 4 மில்லியன் ரிங்கெட் மெஷா கிளைம் பண்ணலாம். கம்பெனி ஆரம்பிச்சு 7 வருடம் ஆச்சு இப்ப. இன்னும் ஒரு ஆள் கூட கிளைம் பண்ணதில்ல. அப்ப என்ன தெரியுது? இது வந்து எந்த ஒரு சைட் எஃபெக்டும் குடுக்காது. தைரியமா துணிஞ்சு நம்ம சாப்பிடலாம். இன்னொன்னு, இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம வாங்கி விக்கிற ஸ்டைல் கிடையாது. உங்களுக்கு வேணுமா? நீங்க கன்டினியூஸா வாங்கி சாப்பிட்டுக்குங்க. 4 பேத்துக்கு சொல்லுங்க. அவ்வளோதான். நம்ம போய் வீட்டு வீடா விக்கணும்னு நம்ம என்கரேஜே பண்ண மாட்டோம். ஓகே. இவ்வளோ நேரம் வந்து ப்ராடக்ட் பத்தி பார்த்தீங்க. இப்ப வந்து எப்படி நம்ம சூப்பர் லைஃப்ல சம்பாதிக்கிறது? ஏன்னா, இன்கமும் ரொம்ப முக்கியம் பாருங்களேன். ஓகே. நீங்க சூப்பர் லைஃப் வந்தீங்கன்னா, உங்களுக்கு 9 விதமான பெனிஃபிட் இருக்கு. பெனிஃபிட் பார்த்தீங்கன்னாக்கா, பெர்சனல் ஸ்பான்சர் போனஸ். 2வது பார்த்தீங்கன்னா, கீ இன் போனஸ். ரிஜிஸ்ட்ரேஷன் போனஸ் சொல்லுவோம். இது சூப்பரா ரிஜிஸ்டர் பண்ற மெம்பருக்கு மட்டும் தான் அந்த ஸ்பெஷாலிட்டி. ஓகே. அடுத்து ரோல் அப் போனஸ். இதுவும் வந்து சூப்பரா ரிஜிஸ்டர் பண்றவங்களுக்கு மட்டும் தான். அப்புறம் டெவலப்மென்ட் பேரிங் போனஸ். இது எல்லாத்தையும் கிடைக்கும். ரீபர்ச்சேசிங் மோட். இப்ப நீங்க வந்து மெம்பர் ஆயிட்டீங்க. உங்களுக்கு ப்ராடக்ட் கிடைக்குது. நீங்க சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமா இருக்கீங்க. அடுத்து இன்னொன்னு வேணும் உங்களுக்கு. ஏன்னா சில நோய் வந்து கொஞ்சம் காலகட்டம் எடுக்கும் பாருங்களேன் சாப்பிடுறதுக்கு. அப்ப நீங்க போய் ஆஃபீஸ்ல போய் தேடி போய் வாங்கிட்டு வரணும்னு அவசியம் இல்ல. அலைஞ்சுட்டு போகணும்னு அவசியம் இல்ல. நீங்க வீட்ல இருந்தாப்லயே உங்க ஆப் குடுத்துருவோம் நம்ப. சூப்பர் லைஃப் நீங்க மெம்பர் ஆயிட்டீங்கனாக்கே உங்களுக்கு சூப்பர் லைஃப் ஆப் கிடைச்சிரும். நீங்க அந்த ஆப் மூலியமா சரி நீங்க ஆர்டர் பண்ணாலே உங்க வீட்டுக்கு வந்துரும். ஓகே. அந்த ஃபெசிலிட்டிலாம் சூப்பர் லைஃப் செஞ்சு குடுத்துருக்காங்க. யூனி லெவல் போனஸ். யூனி லெவல் போனஸ். அப்புறம் டிராவலிங் டூர் இன்சென்டிவ் கிடைக்கும். ஹவுஸ் ஃபன், கார் ஃபன் கூட கம்பெனில அரேஞ்ச் பண்ணி குடுக்குறாங்க. இன்னொன்னு
கிரவுன் போனஸ் 9வது போனஸ் வந்து கிரவுன் போனஸ். இந்த கிரவுன் போனஸ் என்னன்னு பின்னாடி நான் விளக்கி சொல்றேன். இந்த மாதிரி 9 விதமான போனஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னாக்கா, சூப்பர் லைஃப்ல ஒரு மெம்பர் ஆகணும். நீங்க சூப்பர் லைஃப்ல ஒரு மெம்பர் ஆகணும். நீங்க வந்து மெம்பர் ஆகுறதுக்கு கம்பெனி வந்து 4 விதமான பேக்கேஜ் வச்சிருக்காங்க. ஓகே. பேக்கேஜ் பார்த்தீங்கன்னாக்கா, 250 வெள்ளி. இது வந்து ஸ்டார்ட் அப் பேக்கேஜ், இல்ல நம்ம ஸ்டூடண்ட் பேக்கேஜ்ன்னு சொல்லுவோம். ஸ்டார்ட் அப் பேக்கேஜ் வந்து 250 வெள்ளி. நீங்க ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு STC 13 முதல்ல சொன்னேன்ல, அது ஒரு பாக்ஸ் கிடைக்கும். அந்த ஒரு பாக்ஸ்ல வந்து 15 சேஷெட் இருக்கும். நீங்க சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு. சேம் டைம் சிஸ்டம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாக்கா, சரியா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, நீங்க 6000 வெள்ளி வரைக்கும் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டார் பேக்கேஜ் 450 வெள்ளி. நம்ம இத தான் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, நீங்க வந்து சூப்பர் லைஃப் வந்து STC 30 நீங்க சாப்பிடுறது 30 நாள் கண்டிப்பா சாப்பிடணும். ஏன்னா, அது அது பேர்லயே இருக்கு பாருங்க. STC 30 சூப்பர் லைஃப் 30 டேஸ் டோட்டல் கேர். சூப்பர் லைஃப் டோட்டல் கேர் 30 டேஸ் 30 நாள் சாப்பிடுறதுனால, நீங்க 450 கட்டி வந்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு 2 பாக்ஸ் கிடைக்கும். ஒரு பாக்ஸ்ல 15 சேஷெட், 2 பாக்ஸ்ல 30 சேஷெட் இருக்கும். 1 மாசத்துக்கு நீங்க அழகா சாப்பிட்டு வரலாம். அதோட சேர்த்து சிஸ்டம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னா கரெக்ட்டா, நீங்க 25,000 வெள்ளி வரைக்கும் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த பேக்கேஜ் சுப்ரீம் பேக்கேஜ். சுப்ரீம் பேக்கேஜ் வந்து 1800 வெள்ளி. 1800 வெள்ளி 8 பாக்ஸ் SC 30 கிடைக்கும். 8 பாக்ஸ் SC 30 கிடைக்கும். 60,000 வெள்ளிக்கு மேல சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க சிஸ்டம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு கரெக்ட்டா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, கண்டிப்பா சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து சூப்பர் பேக்கேஜ். சூப்பர் பேக்கேஜ் வந்து நான் எப்போதும் ஃபேமிலி பேக்கேஜ்ன்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ம மட்டும் சாப்பிட்டு ஆரோக்கியமா இருந்தா பத்தாது. நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம வீட்ல உள்ளவங்க எல்லாரும் சுத்தி இருக்கவங்களும் சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமா இருக்கணும். அதான் நல்ல ஒரு ஒரு வெல்த்தி ஃபேமிலின்னு சொல்லுவோம். அழகான குடும்பம் பாருங்களேன். அப்ப எல்லாரும் சாப்பிடணும்னாக்கா, நமக்கு நெறைய தேவைப்படும் SC 30. அப்ப நீங்க சூப்பர் பேக்கேஜ் வெறும் 4500 வெள்ளி கட்டி நீங்க சூப்பர் பேக்கேஜ்ல மெம்பர் ஆவுனீங்கன்னா, உங்களுக்கு 20 பாக்ஸ் கிடைக்கும். 20 பாக்ஸ் SC 30 கிடைக்கும். நீங்க சொன்ன மாரி சிஸ்டம் அழகா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, நீங்க அன்லிமிட்டடா சம்பாரிக்கலாம். நீங்க எவ்வளோ சம்பாரிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அது சம்பாரிக்க சூப்பர் லைஃப்ல வாய்ப்பு பிரகாசமா இருக்குது. ஓகே. அடுத்து இப்ப நீங்க வந்துட்டு பார்த்துட்டீங்க. ஏதாவது ஒரு பேக்கேஜ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் பாருங்களேன். உதாரணத்துக்கு சின்ன பேக்கேஜ்லேருந்து வருவோம். ஸ்டார்ட் அப் பேக்கேஜ். ஸ்டார்ட் அப் பேக்கேஜ் வந்து வெறும் 250 வெள்ளி தான். நீங்க ஒரே ஒரு 250 வெள்ளி ஒரே ஒரு தடவ கட்டி, நீங்க மெம்பர் ஆயிட்டு, அதுவும் லோக்கல்ல மலேசியால உள்ளங்க, உலக ரீதியில இந்த புரோகிராம் நடந்துட்டு இருக்கோம். நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். உலக ரீதியில எந்த நாட்டுக்கு போனாலும் நீங்க செய்ய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஐடி, பாஸ்வேர்ட், மெம்பர்ஷிப், லைஃப் டைம் மெம்பர்ஷிப்பா இருப்பீங்க. லைஃப் டைம் மெம்பர்ஷிப்பா இருப்பீங்க. ஒரு நாளைக்கு 200 வெள்ளி வரைக்கும் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. மாதம் ஒன்றுக்கு 6000 வெள்ளி வரைக்கும் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு. சிஸ்டம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா, கரெக்ட்டா சம்பாதிக்கலாம். அதோட நான் சொன்ன மாரி ஒரு பாக்ஸ் SC 30 அதோட மதிப்பு பார்த்தீங்கன்னாக்கா, 295 வெள்ளி. இந்த ஒரு பாக்ஸ் நீங்க மெம்பர் ஆவாம நான் நான் சாப்பிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, 295 வெள்ளி கட்டி நீங்க ப்ராடக்ட் வாங்கி நீங்க சாப்பிட்டு பார்க்கலாம். நீங்க மெம்பர் ஆயிட்டீங்கன்னாக்கா, உங்களுக்கு அங்கேயே டிஸ்கவுண்ட் குடுக்குறாங்க. 250 வெள்ளி. நீங்க ஜஸ்ட் 250 வெள்ளி கட்டி மெம்பர் ஆனீங்கன்னா, உங்களுக்கு ப்ராடக்ட் கிடைச்சிரும். நீங்க சாப்பிட்டு ஆரோக்கியமா இருப்பீங்க. சேம் டைம் நீங்க சம்பாரிக்கணும். சம்பாரிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? கம்பெனியோட சிஸ்டம் ஃபாலோ பண்ணணும். சிஸ்டம் வந்து என்ன சிஸ்டம்னா, பைனரி சிஸ்டம் பாய்க்கிறாங்க. பைனரி அதுலயும் வால்யூம் பைனரி. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க பத்தி தெரிஞ்சவங்களுக்கு, வால்யூம் பைனரின்னா என்ன தெரியும்? ஏன்னா, உலகத்துல எவ்வளவோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இருக்கு பாருங்களேன். ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒரு ஒரு ஃபார்முலா பாய்ப்பாங்க. இருக்கிறதுலே த பெஸ்ட் ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, வால்யூம் பைனரி சிஸ்டம் தான். அத தான் சூப்பர் லைஃப் பயன்படுத்துறாங்க. ஓகே. நீங்க சம்பாரிக்கிறது என்ன செய்யணும்னாக்கா, 2 நபர் சூப்பர் லைஃப்க்கு நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். நீங்க எப்படி மெம்பர் ஆவுனீங்க? உங்க லீடர் எப்படி உங்களுக்கு சொல்லிக் குடுத்தாங்க? அதே மாரி நீங்க அவங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும். நீங்க ஒரு மெம்பர் இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னாக்கா சூப்பர் லைஃப்க்கு, உங்களுக்கு 56 வெள்ளி 25 எஸ் கிடைக்கும். இது வந்து ஸ்டார்ட் அப் பேக்கேஜ். சின்ன சின்ன அமௌண்ட் தான். இருந்தாலும் ஏதோ ஒண்ணு கிடைக்குது பாருங்களேன். இப்ப ரைட்ல பார்த்தீங்கன்னாக்கா, அதே மாரி 56 வெள்ளி 25 எஸ் கிடைக்கும். இன்னொரு மெம்பர் இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னாக்கா. இப்ப கம்பெனி என்ன கேட்டுச்சு, நீங்க ஜாயின் பண்ணுங்க. நீங்க 2 பேத்துக்கு வாய்ப்பு குடுக்கேன்னு சொன்னுச்சு. அத நீங்க செஞ்சுட்டீங்க. இப்ப கம்பெனி உங்களுக்கு அடிஷனல் போனஸ் குடுக்கும். 36 வெள்ளி அடிஷனல் போனஸ் குடுப்பாங்க. இது எப்ப கிடைக்கும்னு கேட்டீங்கன்னாக்கா, நீங்க எப்ப ஒரு ஆள இன்ட்ரோடியூஸ் பண்றீங்களோ, அடுத்த நிமிஷம் உங்களுக்கு கிடைச்சிரும் இந்த காசு. இந்த 56 வெள்ளி 25 ஆன் த ஸ்பாட் கிடைச்சிரும்.
அதே மாரி இன்னொரு மெம்பர் அன்னைக்கே இருக்கலாம், மறுநாளா இருக்கலாம். எப்ப நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்றீங்களோ, அப்போ உங்களுக்கு அந்த காசு கிடைச்சிரும். இந்த பேரிங் எப்ப கிடைக்கும்னு கேட்டீங்கன்னாக்கா, லெஃப்ட் அண்ட் ரைட். லெஃப்ட்ல வந்துருச்சு. அதே சமயம் எப்ப லெஃப்ட்ல வருதோ, மறாநாள் உங்களுக்கு இந்த காசு கிடைச்சிரும். அந்த 36 வெள்ளி. அந்த பேரிங் காசு கிடைச்சிரும். டோட்டலா பார்த்தீங்கன்னா, 148 வெள்ளி 50 காசு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நீங்க போட்ட காசு 250 வெள்ளி. 148 வெள்ளி 50 காசு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதாவது 59% உங்களுக்கு இன்கம் கிடைச்சிருக்கும். ஓகே. இதுதான் சிஸ்டம். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டார் பேக்கேஜ். ஸ்டார் பேக்கேஜ் வந்து 450 வெள்ளி. 450 வெள்ளி கட்டி நீங்க வந்தீங்கன்னாக்கா, அதே மாரி இன்டர்நேஷனல் ஐடி பாஸ்வேர்ட், லைஃப் டைம் மெம்பர்ஷிப் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். டே 1க்கு 800 வெள்ளி வரைக்கும் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு நாளைக்கு 800 வெள்ளி சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு மாதத்துக்கு 25,000 வெள்ளி சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு. சிஸ்டம் நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்கன்னாக்கா. அதோட சேர்த்து உங்களுக்கு 2 பாக்ஸ் XC30 குடுப்பாங்க. ஒரு பாக்ஸ்ல 15 இருக்கும். 2 பாக்ஸ்ல 30 இருக்கும். ஒரு மாசத்துக்கு நீங்க சாப்பிடலாம். ஓகே. இதே மாரி தான். சிஸ்டம் அதே சிஸ்டம் தான். நீங்க 2 பேர அறிமுகப்படுத்தணும். ஓகே. நீங்க லெஃப்ட்ல ஒரு ஆள் அறிமுகப்படுத்தும்போது, உங்களுக்கு 135 வெள்ளி கிடைக்கும். 135 வெள்ளி கிடைக்கும். இன்னொரு மெம்பர் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது, இன்னொரு 135 வெள்ளி உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எப்ப இன்ட்ரோடியூஸ் பண்றீங்களோ, அடுத்த செகண்ட் உங்க அக்கவுண்ட்ல காசு புகுந்துரும். நீங்க வெயிட் பண்ணலாம் தேவையில்ல. அடுத்த செகண்ட் உங்க அக்கவுண்ட்ல காசு வந்துரும். இப்ப 2 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணனால, உங்களுக்கு பேரிங் வந்து மறுநாள் காலையில கிடைச்சிரும். மறுநாள் காலையில எவ்வளோ கிடைக்கும்? 72 வெள்ளி கிடைக்கும். ஏன்னா, இது வந்து ஸ்டார்ட் அப் பேக்கேஜ் வந்து கொஞ்சம் பெரிய பேக்கேஜ். 2 யூனிட் இருக்கும் அதுல. உங்களுக்கு வந்து 72 வெள்ளி பேரிங் போனஸ் கிடைக்கும். டோட்டலா பார்த்தீங்கன்னா, 342 வெள்ளி. இதுல வந்து 78% கேபிட்டல் ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. ஓகே. அடுத்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னாக்கா, சூப்பர் பேக்கேஜ். இருக்கிறதுல பெரிய பேக்கேஜ், பெஸ்ட் பேக்கேஜ். நெறைய சலுகை இருக்கு இந்த பேக்கேஜ்ல வந்து. ஃபேமிலி பேக்கேஜ்ன்னு சொல்லுவோம். ஏன்னாக்கா, நெறையா ப்ராடக்ட் கிடைக்கும். நம்ம ஃபேமிலியே சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமா இருப்பாங்க. இதோட விலை வந்து 4,500 வெள்ளி மட்டுமே. நீங்க வந்து இன்டர்நேஷனல் நான் சொன்ன மாரி எல்லா ஐடி பாஸ்வேர்ட் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். லைஃப் டைம் மெம்பர்ஷிப் எல்லாமே கிடைக்கும். டெய்லி நீங்க அன்லிமிட்டடா சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. எப்படி அன்லிமிட்டடா சம்பாதிக்கலாம்? இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு. மாதமும் அன்லிமிட்டடா சம்பாதிக்கலாம். உங்களுக்கு சொன்ன மாரி 20 பாக்ஸ் கிடைக்கும். அதோட விலை பார்த்தீங்கன்னா, 5,850 வெள்ளி. 5,850 வெள்ளி உள்ள ப்ராடக்ட் வந்து, உங்களுக்கு 450 வெள்ளி 4,500 வெள்ளி கட்டுனோனே உங்களுக்கு குடுக்குறாங்கன்னா, இங்கேயே உங்களுக்கு பெனிஃபிட் தான் பாருங்களேன். ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னாக்கா, அதே மாரி 2 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். எப்படி மத்த பேக்கேஜும் அதே மாரி தான் இதுவும். நீங்க வந்து சூப்பர் பேக்கேஜ்ல வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க. நீங்க ஒரு ஆள் சூப்பரா இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னாக்கா, உங்களுக்கு 1,575 வெள்ளி கிடைக்கும். 1,575 வெள்ளி. அதோட சேர்த்து கீ இன் போனஸ். ஏன்னா சூப்பரா வந்தாக்கா கீ இன் போனஸ் ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு சொன்னேன். அதுக்கு எவ்வளோ கிடைக்கும்னாக்கா, 135 வெள்ளி கிடைக்கும். கீன்னோனே பயந்துறாதீங்க. ரொம்ப கஷ்டமான வேலைன்னு. சின்னாங்கான வேலை. உங்களோட ஆப்லயே இருக்கும். நம்ம எல்லாம் செஞ்சு குடுத்துருவோம். நீங்க மெம்பர் ஆயிட்டீங்கன்னா, எல்லாம் செஞ்சு குடுத்துருவோம். அந்த ஆப்லயே சிஸ்டம் இருக்கும். அதில போயிட்டு அவங்க பேரு, ஃபோன் நம்பர், ஐசி நம்பர், இமெயில் ஐடி, அட்ரஸ் இத கீன் பண்றது தான் உங்க வேலை. அப்புறம் எந்த நாடு அந்த மாரி கேட்பாங்க 2, 3 கேள்வி. அதெல்லாம் செஞ்சுட்டீங்கனாக்கா, கீன் பண்ண சக்சஸ் ஆயிரும். சக்சஸ் ஆன அடுத்த செகண்டே உங்களுக்கு அந்த காசு உங்களோட அக்கவுண்ட்ல பூந்துரும். ஸோ இதே மாரி இன்னொரு மெம்பர் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கனாக்கா, அதே மாரி 1,575 வெள்ளி அண்ட் கீ இன் போனஸ் 135 வெள்ளி. இந்த 1,575 வெள்ளிங்க பல பேருக்கு மாதாந்திர சம்பளங்க. ஒரு மாசம் 1,500 வெள்ளி சம்பாதிப்பாங்க. ஆனா, அத ஒரே நாள்ல சில மணி நேரத்துல எடுக்க வாய்ப்பு குடுக்குறாங்க சூப்பர் லைஃப் வந்து. நீங்க பாத்துங்க. இவ்வளவுதான் சூப்பர் லைஃபோட பெனிஃபிட் வந்து. ஸோ இது நீங்க 2 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டனால, கம்பெனி வந்து பேரிங் பேரிங் போனஸ் 36 வெள்ளி இல்லங்க, 72 வெள்ளி இல்லங்க, 720 வெள்ளி உங்களுக்கு குடுப்பாங்க. உங்களுக்கு 720 வெள்ளி பேரிங் போனஸ் குடுப்பாங்க. இது மறாநாள் உங்க அக்கவுண்ட்ல பூந்துரும். டோட்டலா கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா, 4,140 வெள்ளி நீங்க இன்கம் எடுத்திருப்பீங்க. போனஸ் எடுத்திருப்பீங்க. இது வந்து 94% நீங்க போட்ட 4,500 வெள்ளியிலிருந்து 4,140 வெள்ளி 94% கேபிட்டல் ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல் சொல்லுவாங்க. பிசினஸ் செய்றவங்களுக்கு தெரியும். நம்ம 5,000 வெள்ளி போட்டு பிசினஸ் செஞ்சோம்னாக்கா, அந்த கேபிட்டல் எடுக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? நீங்க யோசிச்சு பாருங்க. சாதாரண ஒரு பூக்கடை போடுறோம்னு வச்சுக்கங்களேன். எவ்வளோ தேவைப்படும்? ஒரு கோயில் முன்னுக்கு ஒரு பூக்கடை போடுறோம்.
அது இப்போ சாதாரணமா போட்டுற முடியாது. அது ஒரு பொலிட்டிக் ஓடிட்டு இருக்கும். அ ஏதோ இடம் கிடைச்சிருச்சு நீங்க போடுறீங்க. எவ்வளோ செலவு பண்ணீங்க? அட்லீஸ்ட் ஒரு 6,000 7,000 10,000 செலவு பண்ணியாகணும் நீங்க. அப்புறம் காலையிலேருந்து அந்த டைம் பிரகாரம் நீங்க அங்க உழைப்ப போட்டாகணும். உங்க உழைப்ப போட்டாகணும். நேரத்த அங்க தான் செலவு பண்ணியாகணும். உங்க இன்கமையும் போடணும். அந்த காச எடுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? நீங்க சும்மா ஒரு கணக்கு பண்ணி பாருங்க. போட்ட காச எடுக்கிறதுக்கு. மழை வந்துருச்சு, கோயிலுக்கு ஆள் வரலனாக்கா அன்னைக்கு நஷ்டமாயிரும். ஸோ இதெல்லாம் தாண்டி தான் பிசினஸ் நடத்தணும். ஆனா சூப்பர் லைஃப்ல பாருங்க, ஒண்ணுமே இல்ல. நீங்க சொந்த ஆஃபீஸ் தெரியாது, கடை தெரியாது. கடை இருக்கணும்னு அவசியம் இல்ல. எதுவுமே இல்ல. நீங்க வீட்ல உட்காந்துக்கிட்டு, உங்க ஃபோன வச்சுக்கிட்டு நீங்க சம்பாரிக்க வாய்ப்பு இருக்கு. இதுதான். இப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அன்லிமிட்டா சம்பாதிக்கலான்னு. இப்ப வந்து 2 பேர இன்ட்ரோடியூஸ் பண்ணனால, இந்த மாசம் வச்சுக்கங்களேன். இந்த மாசம் நீங்க ஜாயின் பண்றீங்க. இது வந்து 7ஆம் மாசம். 7ஆம் மாசம் இன்னைக்கு 16 தேதி. இன்னைக்கு வந்து நீங்க ஜாயின் பண்றீங்க. ஜாயின் பண்ணிட்டு ப்ராடக்ட்ட பத்தி கத்துக்கிறீங்க. கம்பெனிய பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறீங்க. 4 பேத்துட்ட சொல்றீங்க. அ Facebookல, Instagramல, சோசியல் மீடியா நெறைய இருக்கு இப்ப. அதெல்லாம் நீங்க போடும்போது, உங்களுக்கு தெரிஞ்சவங்க கேட்பாங்க. இது என்னது அப்படின்னு. அப்ப கண்டிப்பா அவங்களுக்கு சீக்கு இருந்துச்சுனாக்கா, கண்டிப்பா ஆல்டர்னேட்டிவ் தேடுவாங்க. குணமாவறதுக்கு. நம்மளோட ப்ராடக்ட் ஸ்டெம் செல் ப்ராடக்ட் இவ்ளோ அற்புதமான ப்ராடக்ட். நீங்க எடுத்து சொல்லும்போது, அவங்க ஓகே நானும் சாப்பிடுறேன். என் ஃபேமிலிக்கும் தேவைப்படுதுன்னு மெம்பர் ஆவுனாங்கன்னு வச்சுக்கங்களேன். உங்களுக்கு இந்த காசு கிடைக்கும். ரூ. 1575 கிடைக்கும். கீன் போனஸ் ரூ. 35 கிடைக்கும். இப்ப 2 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணனாலே உங்களுக்கு ரூ. 4140 கிடைச்சிருச்சு. ஒரு 10 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னா, இமேஜின் பண்ணுங்களேன். இந்த மாசம் நீங்க 10 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க. உங்க இன்கம் வந்து 10 மடங்குங்க. 41,000 41,000 இது வந்து நீங்க மட்டும் செய்றது. உங்க நெட்வொர்க் வளர, வளர, வளர நீங்களும் செய்வீங்க. உங்களுக்கு கீழ உள்ள நெட்வொர்க்கும் செய்வாங்க. அவங்களுக்கு கீழ உள்ளவங்களும் செய்வாங்க. செய்ய, 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 செய்ய எல்லாத்துக்கும் வால்யூமா வந்து பெரிய இன்கம் கிடைக்கும். எல்லாத்துக்கும் கிடைக்கும். உங்களுக்கு மட்டும் இல்ல. உங்களுக்கு கீழ உள்ளவங்களுக்கு மட்டும் இல்ல. அவங்களுக்கு கீழ உள்ளவங்க எல்லாத்துக்கும் கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும்ன்றத இப்ப நான் அழகா விளக்கி சொல்றேன் பாருங்க. இது இன்னொன்னு சொல்லிக்க மறந்துட்டேன். இது வந்து இன்ஃபினிட்டி சிஸ்டம். நம்மளோட சூப்பர்லைஸ் சிஸ்டம் வந்து இன்ஃபினிட்டி சிஸ்டம். நோ டைம் லிமிட் குளோபலா போகுது. ஓகே. குளோபல்னா தெரியும். உலக ரீதியில போகுது. சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். நோ டைம் லிமிட்னாக்கா உங்களுக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க. நீங்க வந்து இப்ப சேர்ந்துட்டு இந்த மாசத்துக்குள்ள நீங்க இவ்வளவு செஞ்சாகணும். அடுத்த மாசத்துல இவ்வளவு செஞ்சாகணும். இல்ல இந்த மாசம் ரினியூ பண்ணணும். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க மெதுவா செஞ்சீங்கன்னா, மெதுவா சம்பாரிப்பீங்க. வேகமா செஞ்சீங்கன்னா, வேகமா சம்பாரிப்பீங்க. இன்ஃபினிட்டி சிஸ்டம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, எத்தன லெவல் போனாலும் நீங்க சம்பாரிப்பீங்க. சில கம்பெனி வச்சிருக்காங்க. 10 லெவல், 15 லெவல், 20 லெவல் அதுக்கு மேல போயிருச்சுன்னா உங்களுக்கு இன்கம் கிடைக்காது. ஏன்னா, ரொம்ப ஓவரா போயிரும்னு. பட் சூப்பர் லைஃப் வந்து இன்ஃபினிட்டி சிஸ்டம்னா எவ்ளோ கீழ உங்களுக்கு கீழ வந்து 100 லெவல் என்ன 1000 லெவல் போனாலும் உங்களுக்கு இன்கம் வந்துகிட்டு இருக்கும். ஸோ இதான் இன்ஃபினிட்டி சிஸ்டம். அதனால தான் சொல்றோம், த பெஸ்ட் சிஸ்டம் சூப்பர் லைஃப் வைக்கிறாங்கன்னு. ஓகே. இப்ப நான் சொன்ன மாரி உங்களுக்கு எப்படி நெட்வொர்க் வளருதுன்னு பார்ப்போம். இப்ப நீங்க வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க. 2 பேத்த இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டீங்க. நீங்க வந்தது ப்ராடக்ட் தான். ப்ராடக்ட் வந்து சாப்பிடுறீங்க, ஆரோக்கியமா இருக்கீங்க. மறுபடியும் வாங்கி சாப்பிடுறீங்க, ஆரோக்கியமா இருக்கீங்க. இது வந்து உங்கள நீங்களே ஆரோக்கியப்படுத்திக்கிறதுக்கு. சிஸ்டம் ஆரோக்கியப்படுத்தணும்னா, கண்டிப்பா 2 பேத்த இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். "நான் பெற்ற இன்பம் பெருக வையகம்." நான் ஒண்டி சாப்பிட்டுட்டு நல்லா ஆரோக்கியமா இருக்கேன். எவனும் எக்கேடு கெட்டு போனா நல்லா இருக்கு. அந்த மனநலம் நமக்கு வேணாம். நம்ம சாப்பிட்டது 4 பேத்துக்கு சொல்லுவோம். அவங்களும் சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமா இருப்பாங்க. அதுதான் நமக்கு தேவை பாருங்களேன். இப்ப 2 பேர் வந்தாங்கல்ல, அவங்க வந்து என்ன செஞ்சாங்க? சாப்பிட்டுட்டு ஆரோக்கியமா இருக்காங்க. அவங்களும் என்ன செய்வாங்க? 4 பேத்துக்கு சொல்லுவாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் போனஸ், பேரிங் போனஸ் எல்லாமே உங்களுக்கு எப்படி கிடைச்சுச்சோ, அதே மாரி அவங்களுக்கு கிடைச்சிரும். உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா, லெஃப்ட்ல 2 பேரு, ரைட்ல 2 பேரு. அப்ப கம்பெனிக்கு வந்து பேரிங் கணக்கு பண்ணுவாங்க. பேரிங் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து 144 வெள்ளி ஃபர்ஸ்ட் லெவல்ல உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா, இந்த இது வந்து நீங்க யாரையுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணல. 2 பேர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க. அந்த சிஸ்டம் மூலியமா வர காசு இது வந்து. நீங்க வந்து அடிஷனலா இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இன்கம் கிடைக்கும். இது வந்து ஜஸ்ட் 2 பேர இன்ட்ரோடியூஸ் பண்ணி, அந்த நெட்வொர்க் வளர்றத மட்டும் நான் இப்ப சிம்பிளா காமிக்கிறேன். அந்த 2 பேர் வந்து 4 பேர இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கனாக்கா, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய காசு, இன்ட்ரோடக்ஷன் போனஸ், பேரிங் போனஸ் எல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிரும். உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ உங்களுக்கு பேரிங் மட்டும் கிடைக்கும். பேரிங் எவ்வளோ கிடைக்கும்? 284 வெள்ளி கிடைக்கும். அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த 8, 16 ஆகும்போது, உங்களுக்கு வந்து 576 வெள்ளி கிடைக்கும். அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா 1150 வெள்ளி கிடைக்கும். இது நீங்க ஒண்ணும் செய்யல தெரியுங்களா? வந்து 2 பேர இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்க. உங்க லீடர்ஸ் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்களோ, அதே மாரி ஹெல்ப் பண்றீங்க. என்ன ஹெல்ப்பு? நீங்க இந்த மாரி Zoom நடக்குது வந்து பாரு. அப்புறம் ப்ராடக்ட் பத்தி கொஞ்சம் நாலேட்ஜ் எடுத்துக்கோ. அ சுற்று வட்டாரத்தில இருந்தாங்கனாக்கா, ஆஃபீஸ் வாங்க. மாதம் ஒன்றுக்கு நம்ம ஆஃபீஸ்ல ஒன்று கூடுவோம். ஸோ வந்து பாருங்க. இந்த மாரி சொல்லி என்கரேஜ் பண்ணும்போது, இந்த நெட்வொர்க் வளர, 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 வளர
உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் வரைக்கும் தெரிய வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் தெரியவே தெரியாது யார் எங்க ஜாயின் பண்றான்னு. இப்ப என்னெல்லாம் கேட்டீங்கன்னா, ஒரு பக்கெட்டு எவ்வளோ பேர் இருக்காங்க. எந்தெந்த நாட்டிலயும் இருக்காங்க. யார் யார் எந்த நாட்ல இருக்காங்கன்னே தெரியாது. ஆனா சிஸ்டம்க்கு எல்லாமே தெரியும். ஏ டூ இசட் எல்லாம் டிரான்ஸ்பேரண்டா இருக்கும் உங்க சிஸ்டம் தட்டி பார்க்கும்போது. இது அப்படியே கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன்னு வச்சுக்கங்களேன், ஒரு 9 வாரம் இல்ல 9 மாதம்னு வச்சுக்கோமே. 9 லெவல் 37,000 வெள்ளி வரைக்கும் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. 37,000 வெள்ளி வரைக்கும் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு. பெரிய கஷ்டம் இல்லங்க. சுலபமானது. அதே நம்ம வந்து சூப்பர் பேக்கேஜா ஜாயின் பண்ணோம் வச்சுக்கங்களேன். ஸ்டார் பேக்கேஜ்ல எவ்வளோ வரும்னா, சூப்பர் பேக்கேஜ்னா 10 மடங்கு 3,70,000 வெள்ளி வரைக்கும் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் சூப்பர் லைஃப். நீங்க வந்து இத பத்தி லீடர்ஸ் கிட்ட டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இது வந்து இந்தியா பேக்கேஜோட. இந்தியா பேக்கேஜ் பார்த்தீங்கன்னாக்கா, சூப்பர் பேக்கேஜ் வந்து ரூ. 1,18,000. சுப்ரீம் பேக்கேஜ் வந்து ரூ. 47,200. ஸ்டார் பேக்கேஜ் வந்து ரூ. 11,800. அண்ட் ஸ்டார்ட்டப் பேக்கேஜ் வந்து ரூ. 5,900. ஓகே. இதுவும் அதே மாரி தான். சிஸ்டம் எல்லாம் சேம். ஒன்லி கால்குலேஷன் தான் டிஃபரெண்ட் ஆகும். இப்ப ஸ்டார் பேக்கேஜ்ல வந்து ஜாயின் பண்ணாங்கன்னா ரூ. 11,800 அவங்க வந்து ஒரு நாளைக்கு ரூ. 15,228 வரைக்கும் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு. மாதம் ஒன்றுக்கு 4,56,000 வரைக்கும் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாரி ஒரு ஆள் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னா அவங்க ரூ. 2,430 கிடைக்கும். இன்னொரு மெம்பர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கனாக்கா, இன்னும் ரூ. 2,430. அதோட சேர்த்து பேரிங் ரூ. 1,296. டோட்டலா வந்து ரூ. 6,156 சம்பாதிப்பாங்க. இது வந்து மொத ஸ்டெப். அடுத்த ஸ்டெப்லாம் வந்து இதே மாரி மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே போகும். பாருங்க 6, 9 வாரத்துல சிஸ்டம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா, ரூ. 6,67,000 7,000 வரைக்கும் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு. அதே சூப்பர் பேக்கேஜ்ல வந்திருந்தாங்கன்னா, இது 10 மடங்கு தான். 10 மடங்கு 66,000 66,71,000 66,00,000. ஓகே. இத பத்தி டீட்டெயிலா லீடர்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஓகே. இது வந்து மத்த கண்ட்ரிக்கு. இப்ப யுஎஸ் லீடர் சொன்னோமா ஈஸியா இருக்கும். அந்த கண்ட்ரிக்கு அவங்க கால்குலேட் பண்றதுக்கு. ஓகே. நம்ம எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருக்க முடியாது. டைம் பத்தாது நமக்கு. ஸ்டார் பேக்கேஜ் வந்து $115. சுப்ரீம் பேக்கேஜ் வந்து $460. அண்ட் சூப்பர் பேக்கேஜ் வந்து $1,150. ஓகே. இத வச்சு இந்த கண்ட்ரில இருக்காங்களோ கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே. நீங்க வந்து கவலைப்பட வேணாம். யார் எந்த பேக்கேஜ்ல வந்து ஜாயின் பண்ணாலும் சரி. ஏன்னா எல்லாருமே வந்து சூப்பர் பேக்கேஜ் ஜாயின் பண்ணணும்னு சொல்ல முடியாது. அதே மாரி எல்லாரும் ஸ்டார்டர்ல தான் ஜாயின் பண்ணுவோம்னு சொல்ல முடியாது. எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஜாயின் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எந்த பேக்கேஜ் அஃபோர்டபுளா இருக்கோ, இல்ல விருப்பம் இருக்கோ, அதில ஜாயின் பண்ணுவாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க. இப்ப சூப்பர் பேக்கேஜ் வந்து 1000 பாயிண்ட்ஸ், 20 பிபி. சுப்ரீம் பேக்கேஜ் வந்து 400 பிபி பாயிண்ட்ஸ், 8 யூனிட்டு. அண்ட் ஸ்டார் பேக்கேஜ் வந்து 100 பிபி பாயிண்ட்ஸ், 2 யூனிட். அண்ட் ஸ்டார்ட்டர் வந்து 50 பிபி பாயிண்ட்ஸ், 1 யூனிட். இத வச்சு தான் கால்குலேட் பண்ணி நமக்கு போனஸ் குடுப்பாங்க. ஓகே. நம்ம சம்பாரிக்கிறதுல 100%ல வந்து 85% வந்து நம்மளோட வாலெட்க்கு வந்துரும். நம்மளோட ஆப் சூப்பர் லைஃப் ஆப் இருக்குல்ல, அது இங்க வந்துரும். நம்ம உடனே காசு எடுத்து நம்ம பாவிச்சுக்கலாம். 85% வந்து உடனே பாவிச்சுக்கலாம். இன்னொரு 15% வந்து அது நம்ம காசு தான். பட் என்னன்னா, அது டிராவலிங்க்கு மட்டும் பாய்ச்சிக்க முடியும். நம்ப சூப்பர் லைஃப் வந்து வருடம் இல்லன்னா 1 தடவ, 2 தடவ அந்த மாரி அரேஞ்ச் பண்ணுவாங்க. நம்ம சுத்தி பார்த்து உலகத்துல சுத்தி பார்த்து வர்றதுக்கு. 2019ல வந்து இன்ஸ்டானபுள் போயிருந்தாங்க. 2020ல வந்து பேங்காக் போயிருந்தாங்க. நானும் போயிருந்தேன். சிறப்பா இருந்துச்சு பயணம்லாம். 2021 துபாய்க்கு போறது பிளான். பட் எல்லாத்துக்கும் தெரியும் பேண்டமிக் வந்தனால போ முடியல. பட் அவங்க ப்ராமிஸ் பண்ண மாரி 2022ல துபாய்க்கு போயிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னாக்கா இந்தோனேஷியா, பாலி, இந்தோனேஷியா போயிருந்தாங்க. இந்த வருஷம் வந்து சிங்கப்பூர் போயிருந்தாங்க. மார்ச் மாசத்துல போயிருந்தாங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் 2 ட்ரிப் இருக்கு. இந்த வருஷத்திலே வெயிட்டிங்ல இருக்கு. ஒண்ணு வந்து அ சவுத் கொரியா. அது வந்து எல்லாம் புக் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி செப்டம்பர் 26லேருந்து 29ஆம் தேதி வரைக்கும் போயிருக்காங்க. இதை அச்சீவ் பண்ணவங்களுக்கு மட்டும் தான். பட் அது கேட்டகரி எல்லாம் இப்போ க்ளோஸ் ஆயிருச்சு. பட் கேப்டவுன் இன்னொரு ஆப்பிரிக்கா நாட்டோட இன்னும் வெயிட்டிங்ல இருக்குது. ஸோ அங்க போனோம்னாக்கா நம்ம குவாலிஃபை பண்ணோம்னாக்கா போயிட்டு வர வாய்ப்பு இருக்கு. அது அக்டோபர்ல. அக்டோபர்ல அது ஆர்கனைஸ் பண்றாங்க. நமக்கும் சான்ஸ் இருக்கு. நம்ம குவாலிஃபை பண்ணோம்னா போயிட்டு வர வாய்ப்பு இருக்குது. ஃப்ரீயாவே. ஓகே. இது மட்டும் இல்ல. நம்ம வெல்த் குடுக்குறாங்க.
நம்ம ஊர் சுற்றி பார்க்கறதுக்கான உலகத்தையே சுற்றி பார்க்குற அரேஞ்ச்மெண்ட் கொடுக்குறாங்க. அதோட சேர்த்து அங்கீகாரமும் கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து சூப்பர் லைஃப்பில் வந்து $5000 சம்பாரிச்சிட்டிங்கனாக்கா உங்களை வந்து லீடர் சூப்பர் லீடர் ரேங்கிங் அச்சீவ்மெண்ட் கொடுப்பாங்க. $10,000 சம்பாதிச்சிங்கன்னா செஃபையர் லீடர், $25,000 சம்பாதிச்சிங்கன்னா ரூபி லீடர், $50,000 சம்பாதிச்சிங்கன்னா எமரல்ட் லீடர், $1,00,000 சம்பாதிச்சிட்டிங்கனாக்கா கிரவுன் டைமண்ட். இங்கே தான் வந்து உங்களுக்கு 9வது போனஸ் நான் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? இங்கே கிடைக்கும் உங்களுக்கு. இந்த போனஸ்னா என்ன போனஸ்ன்னு கேட்டிங்கனாக்கா இந்த கிரவுன் டைமண்ட் அச்சீவ் பண்ணவங்க அதுக்கு மேலே உள்ளவங்க கிரவுன் டைமண்ட் அண்ட் அபோவ். கிரவுன் டைமண்ட், டபுள் கிரவுன் டைமண்ட், ட்ரிபிள் கிரவுன் டைமண்ட், கிரவுன் அம்பாசிடர் 1, கிரவுன் அம்பாசிடர் 2, சூப்பர் கிரவுன் அம்பாசிடர், இதுக்கெல்லாம் வந்து டோட்டல் சேல்ஸ் சூப்பர் லைஃப்பில் டோட்டல் சேல் வருடான்ற சேல். இந்த வருஷம் சூப்பர் லைஃப்பில் எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கோ அதுலேருந்து 10% ஒதுக்கி எல்லாத்துக்கும் பிரித்து கொடுப்பாங்க. இந்த கிரவுன் டைமண்ட்க்கு மேலே உள்ளவங்க எல்லாத்துக்கும் பிரித்து கொடுப்பாங்க. இதுதான் கிரவுன் போனஸ். ஓகே, இவங்கெல்லாம் வந்து சூப்பர் லைஃப்பில் ஜாயின் பண்ணி 30 நாளில் $4,500 சம்பாரிச்சவங்க. இவங்களாம் வந்து $5,000 சம்பாரிச்சவங்க, அதுக்கு மேலே சம்பாரிச்சவங்க. இவங்க வந்து செஃபையர் லீடர், அதாவது $10,000 சம்பாரிச்சவங்க. இவங்களாம் வந்து $25,000 சம்பாரிச்சவங்க, ரூபி லீடர். இவங்களாம் $50,000 மேலே சம்பாரிச்சவங்க, எமரல்ட் லீடர். இவங்க எமரல்ட் லீடர். இவங்க வந்து கிரவுன் டைமண்ட், அதுக்கு மேலே வெங்கசாமி ஐயா இருக்காரு. இப்போ அவர் வந்து டபுள் கிரவுன் டைமண்ட். அண்ட் மிஸ்டர் ராஜ்மோகன் சார் இருக்காரு, அவர் ட்ரிபிள் கிரவுன் டைமண்ட். இந்த மாதிரி பல பேர் சூப்பர் லைஃப்பில் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. இது ஜஸ்ட் சில பேர்த்து தான் நான் உதாரணத்துக்கு காமிக்கிறேன். சூப்பர் லைஃப்பில் வந்து பல பேர் உலகத்து ரீதியில் ஜாயின் பண்ணி மில்லியனர் ஆகியிருக்காங்க. ஏன்னா ஜூமில் செய்கிறனால ரொம்ப 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 வசதியாக இருக்கும். இந்த டைம், இந்த டேட், இந்த டைம் வந்து உலகத்தில் மற்ற நாட்டில் அவங்கவுங்க டைம் பார்த்துட்டு ஜாயின் பண்ணாங்கன்னா எல்லாம் வழங்கிக்குவாங்க. தமிழில் வந்து எவ்ரி டியூஸ்டே 8 மணிக்கு செய்வோம், மலேசியன் டைம் 8 மணிக்கு. அதே சமயம் இங்கிலீஷில் வந்து ஒவ்வொரு சனிக்கிழமை செய்கிறாங்க, விடைகால 3 மணிக்கு. நம்ம குரூப்பில் வந்து அதை பற்றி போடுவோம். இங்கிலீஷில் யாரும் பார்க்கணும்னு சொன்னீங்கன்னாக்கா அந்த டைமில் பார்க்கணும். ஏன்னா அங்கே வந்து நைஜீரியாவோட டைம் ஃபாலோ பண்ணுறாங்க. நைஜீரியா 8 மணிக்கு. நைஜீரியா 8 மணிக்குனாக்கா நம்ம டைம் வந்து 3 மணிக்கு, விடைகால 3 மணிக்கு சனிக்கிழமை. ஓகே, அந்த மாதிரி நடக்கும். ஸோ சூப்பர் லைஃபோட விஷன் அண்ட் மிஷன் பார்த்தீங்கன்னாக்கா பில்ட் அ லெகசி ஃபார் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். ஏன்னா நம்ம வந்து பெரிய கோடீஸ்வரம் இல்லை, நம்ம சொத்தெல்லாம் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு போகிறதுக்கு. நம்ம ஏதாவது சேர்த்து வச்சு கொடுத்துட்டு போகணும். ஸோ இங்கே வந்து நம்ம ஹெல்த் இருக்குது, ஹெல்த்துக்கு RCC30 நமக்கு கிடைக்கும். வெல்த்துக்கு நம்மளோட சிஸ்டம் இருக்குது, ரொம்ப ரொம்ப சூப்பரான சிஸ்டம், சுலபமான சிஸ்டம். அதை ஃபாலோ பண்ணிட்டு காடி வீடெலாம் வாங்கி ஆரோக்கியமாக இருப்போம். அதே சமயம் நம்ம வந்து நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு வாரிசு எழுதி கொடுக்கலாம். நம்ம வயதாவி தான் பிள்ளைங்களுக்கு வாரிசு எழுதி கொடுக்கணும், சொத்து சேர்த்து கொடுக்கணும்னு இல்லை, யங்காக இருக்கும் போதே கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, அப்பா அம்மா தான் சம்பாரித்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, பிள்ளைங்க சம்பாரித்து அப்பா அம்மா கொடுக்குறாங்க. ஸோ சூப்பர் லைஃப்பில் நிறைய நடந்திருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் இதோட சேர்த்து நமக்கு டைம் கிடைக்கும். ஹெல்த்துக்கு RCC30 இருக்குது, வெல்த்துக்கு வந்து சிஸ்டம் இருக்குது, அதோடு சேர்த்து நமக்கு டைம் கிடைக்கும். உலகத்தை சுற்றி பார்க்க வேண்டியதான், வேர்ல்டு டூர் போகலாம். லீவ் யோர் ட்ரீம் லைஃப், நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழலாம் பாருங்களேன். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த RCC30ன்ற ஒரு மாபெரும் ஒரு 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 என்ன சொல்கிறது, அமிர்தம்னு சொல்லுவாங்க டாக்டர் எப்போதும். ஸோ இதை சொல்லிக்கிட்டு மேக் எ ரைட் டிசிஷன். ஓகே, வெல்கம் டு சூப்பர் லைஃப். ஒன் டைம் பேமெண்ட், லைஃப் டைம் இன்கம் கிடைக்கும். ஓகே, பிக் சல்யூட் டு RCC30. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இது வந்து ப்ரெசன்டேஷன் இப்போ முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஷேரிங் இருக்குது, வெயிட் பண்ணுங்க. வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் டாக்டர். சார் ராஜ்மோகன் சார், வணக்கம் சார். வணக்கம் 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 வணக்கம். ஓகே, சரி, கரெக்டாக பேசிட்டீங்க. இந்தியாவுக்கு நிறைய வந்திருக்காங்க, இந்தியாவிலேருந்து மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. ஓகே, அப்புறம் யாரு இருக்காங்களா இப்போ நம்மளுக்கு இது நான் பேச முன்னுக்கு யாரு பேசிருக்காங்களா? ஓகே, யாரு கூப்பிடலாம்? ஓகே, சாம்சன் சார் இருக்காரு, ரூபி லீடர். சாம்சன் சார் இந்தியாவிலேருந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்.
வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களுடைய லைஃப் பிரசன்டேஷன் சூப்பர். உங்க பிரசன்டேஷன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சார் நன்றி சார், நன்றி. இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப திருத்தணிலருந்து நம்மளுடைய லீடர் வந்து பார்த்தீங்கன்னா, ராஜேந்திரன் ஒருத்தர் வந்திருக்காரு சார். ஓகே. அவருக்கும் எனக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் பழக்கம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நானும் சாரெல்லாம் சேர்ந்து நெறைய ஒரு பிசினஸ் பண்ணோம். அப்ப லாஸ்ட்டா வந்து சூப்பர் லைஃப் நின்ட்டோம். இப்போ வந்து பெரிய விரிசல் வந்துச்சு சூப்பர் லைஃப்ல இந்தியால. நம்ப டீம்ல. அதனால வந்து நம்ம கூட இருந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா சூப்பர் லைஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் நம்ம வெல்கம் பண்ணோம் சார். மிஸ்டர் ராஜேந்திரன் சார், சார் நீங்க உள்ள வாங்க சார். அவரு அன்மியூட் பண்ணுங்க சார். ராஜேந்திரன் கூப்பிடுங்க. வணக்கம் சார். வணக்கம் மிஸ்டர் ராஜேந்திரன் சார். வணக்கம், வணக்கம். வணக்கம் சார். சூப்பர். உங்க சப்ஜெக்ட் கேட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ரொம்ப நாள் இந்த மாதிரி ஒரு பீச் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஓ, நன்றி சார், நன்றி சார். அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நல்லா தெளிவா இருந்தது. நன்றி சார். சூப்பர் லைஃப் சூப்பரா பண்ணுவோம். கண்டிப்பா, கண்டிப்பா. சார் சாம்சன்ன கூட நானு வந்து பெரிய சாதனை பண்ணணும்ன்றது ஒரு பிளான்ல இருக்கோம். உங்களுடைய சப்போர்ட் எல்லாம் தேவை சார் எங்களுக்கு. கண்டிப்பா சார், கண்டிப்பா. நம்ம சப்போர்ட் கண்டிப்பா இருக்கும் சார். சரிங்க சார், சரிங்க சார். உங்கள அறிமுகப்படுத்துங்க. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? எப்போ ஜாயின் பண்ணீங்க சூப்பர் லைஃப்ல? என்ன காரணத்துக்கு ஜாயின் பண்ணீங்க? கொஞ்சம் சொல்லுங்க சார். உங்கள பத்தி தெரிஞ்சுக்கலாம். சார் சூப்பர் லைஃப்ல வந்து சாம்சன் தான் என்ன அறிமுகப்படுத்தினாரு. சாம்சன் ஓகே. அறிமுகப்படுத்தினார். 2020 ஜாயின் பண்ணேன். ஆனா ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமா நானு பிசினஸா பண்ணல சார் நானு. அப்புறமா 2023ல என் ஐடியா வந்து அப்கிரேட் பண்ணி சூப்பர் ஐடியா அப்கிரேட் பண்ணி 6 மாசத்துல கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன் சார். 3.25 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன். ஓ, அருமை. அதுக்கு அடுத்து இப்போ லீடர் முடிக்கிறதுக்கு ஒரு சூப்பர் கொண்டாந்தா லீடர் முடிஞ்சிடும். ஓ, எனக்கு என் டவுன்லைன்ல ஒருத்தர் சப் கலெக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். அவரும் லீடர் முடிக்கிறதுக்கு ஒரே ஒரு சூப்பர் தான் தேவைப்படுது. ரிட்டையர்மெண்ட் சப் கலெக்டர் கடலூர் சப் கலெக்டர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனவர். அவரும் நல்லா அருமையா பண்றாரு. நல்லது. எங்களுக்கு செவ்வாய்க்கிழமை மீட்டிங்ன்றது எனக்கு இப்பதான் ஒரு 1 ஹவருக்கு முன்னால தெரியும். இல்லைன்னா அவரையும் நான் ஜூம் மீட்டிங்ல கொண்டாந்துருப்பேன். ஓகே. நெக்ஸ்ட் வீக் அவரையும் நான் இந்த ஜூம் மீட்டிங்ல வர வைக்கிறோம் சார். நிறைய டீம் எல்லாம் உள்ள கொண்டாடுறோம். நல்லது சார். கொண்டு வாங்க. ஓகே சார். ஓகே சார். சார் அப்புறம் உங்களுடைய உங்க மகளுக்கு நடந்த அந்த அந்த டெஸ்டிமனி எல்லாம் சொல்லுங்க சார். சார் இப்போ பாத்தீங்கன்னா சார் சொல்லுங்க. எங்க பொண்ணுக்கு வந்து ஒரு 6 வருஷமா கர்ப்பப்பையில நீர் கட்டி. நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்தோம். நிறைய செலவு பண்ணோம். அது குறைஞ்ச பாடா இல்ல. ஆனா இந்த நம்ம சூப்பர் லைஃப்ல SCC30 ஒரு கண்டினியூவா 4 மாசம் கொடுத்தேன் சார். இன்னைக்கு அவளுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. இர்ரெகுலர் பீரியட் கிடையாது. கரெக்டா பீரியட் இருக்கு. 3 வருஷமா பசங்களா இருந்தவோ இப்போதைக்கு அவ கன்சீவ் ஆகிற அளவுக்கு கருமுட்டை வளர்ச்சி எல்லாம் தயார் நிலை இருக்கு. அநேகமா 1 மாசம் 2 மாசத்துல அவ கன்சீவ் ஆயிடுவான்ற மாதிரி டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ராடக்ட்டும் காமிச்சிருக்காங்க. அந்த ப்ராடக்ட் பார்த்துட்டு பரவாயில்ல நல்ல ப்ராடக்ட் தான் எடுத்து இது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சார். நல்லது. அதுக்கடுத்து நிறைய ரிசல்ட் எடுத்துருக்கோம் சார். நிறைய ரிசல்ட் எடுத்துருக்கிறோம். ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு நிறைய நானே எடுத்துருக்கிறேன். ரிசல்ட் எடுத்துருக்கிறேன். நிறைய கொடுத்துருக்கேன் சார். நிறைய நல்ல ரிசல்ட் எல்லாம் எடுத்துருக்கிறோம்.